அவர்களே அவங்களுடைய நிலைப்பாட்டில் குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களின் உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம குர்ஆனோட ஒரு வசனத்தை சொல்லி அது மட்டும் இல்ல, ஒரு ஆள் இறந்து போயிட்டாக்கா பல பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு மசாலா ஒரு சட்ட பிரச்சனை கொண்டு வராம சாதாரணமான நடைமுறையில ஒரு ஆள் இறந்துட்டா கணவன் இருப்பாங்க, ஒரு மையத்துக்கு பாப்பா அம்மா இருப்பாங்க. இந்த நடைமுறை எல்லா இடத்துலும் இருக்கிறது தான். நீங்க குர்ஆனுக்கு இமாம்கள் எதுக்கு தேவையில்லைன்றீங்களே, அல்லாஹ் அந்த வசனத்தையும் சுட்டி காட்டணும். பலி உம்மிஹி சொல்லுது, தாய்க்கும் 3-1 இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரு மையத்துக்கு இந்த 3 பேர் இருந்தா உங்க தீர்வு பிரகாரம் என்னங்க சட்டம்னு கேட்டோம். சாதாரண ஒண்ணுதான். அவங்க சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை விளங்க இமாம் வந்து தேவையில்லைண்டு. குர்ஆன்ல இருக்குதுல பலி உம்மிஹி சொல்லுது 3-1 இருக்குதுல சொல்லிட வேண்டியதானே. குர்ஆன்ல இருக்குது தாய்க்கும் 3-1, தாய்க்கு என்னன்னு தான் இப்ப கேட்டிருக்கிறோம். தாய்க்கு ஒண்ணு சொல்ல வேண்டியதானே. இது நீங்க விளக்கமா கேளுங்க, பதில் இல்லங்கிறதுக்கு நீங்க விளக்கமா கேளுங்க. இதெல்லாம் கேட்டிருக்கிறோமே, ஆயத்திலும் இருக்குது தாயும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம், என்னன்னு தானே கேட்டிருக்கிறோம். அப்ப பதில் இல்லன்னு அதுல தெரிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் ஒரு கேள்விக்கா நம்ம சொல்றோம். இப்ப கலாலான்னு சும்மா கேட்டு போயிட்டீங்க அப்படின்னாங்க. இப்ப கலாலாவுக்கு இமாம்களுடைய விளக்கம் ஏன்னா அது நீங்க சும்மா கேட்டு போறீங்க சும்மா கேட்டு போறீங்க அப்படியே 2 நாள் ஒட்டி எதுவும் பதில் சொல்லாம இருக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்கும் உங்களுக்கு விளங்காது, இமாமுடைய உதவி இருந்தா விளங்க நிரூபிக்க வந்திருக்கிறோம். அதனாலதான் இப்ப சொல்றோம் கலாலா அப்படின்னு சொன்னா ஒரு மையத்துக்கு குழந்தையோ தந்தையோ, குழந்தையும் இருக்க மாட்டாங்க தந்தையும் இருக்க மாட்டாங்க. அதான் இமாமுடைய விளக்கம். சும்மா கேட்டதுக்கா சொல்லி சொல்ல தேவையில்லை, அவங்க தான் சொல்லணும். இதான் கேட்டதா சொல்றேன் இமாமுடைய விளக்கம். இப்ப உங்களுடைய விளக்கம் என்ன? அது உங்களோட விளக்கம் சொன்னாங்க. அப்ப மற்ற கேள்வி எல்லாம் இருக்குது, அதை நீங்க சொல்லுங்க. இப்படி போய்கிட்டே இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய சாட்சி அப்படின்னாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய சாட்சியை வச்சு கேட்கிறோம். நம்ம பேசுறதுங்கிறது வெளிப்பட பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பேச்ச வச்சு தான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு பேசுங்க, வெளிப்பட பேசுறது. நம்ம அவங்கள சாட்சியா வச்சது வெளிப்படையில தெரியாதது. ஏன்னா ஒரு சட்டத்தை சொல்லுவோம், அந்த கிதாபுல என்ன விளக்கம் இந்த கிதாபுல என்ன விளக்கம்னு போய் பார்த்துட்டு வைங்க. அப்ப இமாம் கூட உதவி தேவைண்டாயிரும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சாட்சியா வைத்தோம். வெளிப்படையில பேசுறது என்ன சாட்சி? நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோமே. அதனால விவாதம் செய்யக்கூடியவருக்கும் துணையா இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அல்லாஹ் சாட்சியா வச்சு நம்ம சொன்னோம். நிலைப்பாடு இப்படி இருக்கு, நிலைப்பாட்டு மாற்றமாக இதுக்கு என்ன விளக்கம் பார்க்கலான்னு கிதாபுல நீங்க தேடினீங்களாக்கா உங்க நிலைப்பாட்டு முரணா எடுக்கிறீங்க, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வந்தோம். அதே போல ஃபஸ்ஸாலு அஹ்ல திக்ரி அப்படின்னாங்க. ஃபஸ்ஸாலு அஹ்ல திக்ரிக்கு இப்படிதானே வருது. அந்த விஷயத்துல வருமா, வேற விதத்துல இருக்கக்கூடாதா? ஒரு வசனம் வந்தா எந்த விஷயத்துல இறங்குதோ அதுக்கு மட்டும்தான், வேற விஷயங்களும் பொருந்தக்கூடாது நிலைப்பாட்டை கொண்டு இருக்கீங்களா, அதை டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப ஒரு வசனம் எதுக்கு இறங்குதோ அதான். இப்ப வாரிசுரிமை சட்டமா இருந்தாலும் சரிதான், ஒரு வசனம் இறங்குனா அது அவங்களுக்கு மட்டும் தான், மத்தவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அரங்கத்தில் சொல்லுங்க எதுக்கு இறங்குச்சோ அதுக்கு தாண்டு. ஆனா இவங்களே கேள்விப்பதி நிகழ்ச்சியில எல்லாம் ஃபஸ்ஸாலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாவிட்டா தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள பல இடங்கள்ல அவங்கள விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. இல்ல அப்படி சொல்லலண்டா சொல்லுங்க. நான் அப்படிலாம் சொல்ல கிடையாது, அது அதுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லுங்க. அதே போல எந்த ஒரு வசனமும் ஒரு பிரச்சனை மையமா வச்சு இறங்கும். அது போன்ற மற்ற விஷயங்களுக்கு அது பொருந்தும், கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும் குர்ஆன் வசனங்கள். இதுதான் எல்லாருடைய நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு இல்லைன்னா இந்த அரங்கத்தை டிக்ளேர் பண்ணட்டும். எந்த வசனம் எதுக்கான இறங்குச்சோ அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத அவங்க சொல்லி ஆகணும். அதே போல சஹாபா பெருமக்கள் விஷயத்த சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் என்ன இமாம்களா? அவங்க எந்த இமாம்களை பின்பற்றினாங்க? இப்ப ஒண்ணு நினைவுல வைங்க, நம்ம இமாம்கள் சொன்ன இந்த 4 இமாமா, ஷாஃபி இமாம், ஹனபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பல் இமாம், 4 இமாமா? எல்லா இமாம்களையும் தான் சேர்க்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களும். அல்லாஹ் சொன்னது குர்ஆன், நபிலாம் ஸல்லல்லாஹு சொன்னது ஹதீஸ். இதை தவிர உள்ள சஹாபா பெருமக்கள் சொன்னது கூட இமாம்களுடைய கூட்டத்தான். சஹாபா பெருமக்கள் தான் உயர்ந்த இமாம்கள். அவருடைய இமாம்கள் வேற யாரு வேணும்? சரி, சஹாபா பெருமக்கள் எந்த இமாம்னு கேட்டாங்க? அந்த சஹாபா பெருமக்கள்ல யாரு விவரம் தெரிஞ்ச இமாம்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. எத்தனை சஹாபா பெருமக்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. ஏன் கேட்கணும்? குர்ஆன் ஹதீஸ் படிச்சுக்க வேண்டியதானே. அவங்க காலத்துல தானே குர்ஆனை இறங்கிக்கிட்டு இருக்கு. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நேரடியாக ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்கறாங்க சஹாபா பெருமக்கள்? ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்டாங்க? ஏன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் விளக்கம் கேட்டாங்க? எல்லா சஹாபா பெருமக்களுக்கு தானே குர்ஆன் இறங்குது, அவங்கவங்க படிச்சு புரிய வேண்டியதானங்க. ஏன் அங்க போய் கேட்கணும்? இதுல என்ன வழங்குது? அந்த சஹாபா பெருமக்கள்ல கூட குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு விளங்கிய இமாம்கள் இருந்தார்கள். அன்றைக்கு அந்த சஹாபா பெருமக்கள் அங்க போய் கேட்டாங்க. அதனால சஹாபா பெருமக்களா இருந்தாலும் இமாம்கள் தான்.
இப்ப இன்னைக்கு இல்ல ஷாஃபிமா ஹனபிமா மட்டும்தான், சஹாபாக்கள் பத்தியெல்லாம் அங்க இமாம்கள் நாங்க ஒப்புக்கொள்ளுவோம் அல்லது ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப சஹாபாக்களோட விளக்கத்துக்கு ஒப்புக்கொள்வாங்களா? அப்படி சொல்லட்டும். நாங்க சொன்னது பின்னால வந்து இமாம்களை பத்தி தான், ஷாஃபிமா ஹனபிமாம் தான், சஹாபா பெருமக்களை எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த சஹாபா பெருமக்களுடைய கூற்றுக்களை எடுத்துக்கொள்ளலாம், அவர்களை நாம் பின்பற்றலாம் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணணும். நம்ம இங்க எல்லாமே இமாம்கள் சொல்றது சஹாபா பெருமக்களே தொடங்கினதுதான். பெரிய இமாம்கள் பெரியவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள், அந்த கருத்துல தான் இமாம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பொருந்தும். அதனால சஹாபா பெருமக்கள் காலத்துல எந்த இமாம் பின்பற்ற கூடாது, அவர்கள் காலத்திலேயும் விவரிந்த சஹாபிகளை பின்பற்றிக் கொண்டுதான் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சுலுசு கேட்டாங்கல்ல, இப்ப நம்ம இமாம்கள் இது சொல்ல தேவையில்லை, அவங்க நிலைப்பாடுலாம் கிடையாது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் சொல்றோம், ஒரு வசனம் இமாம்கள் உதவி தேவையில்லை நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னா, நீ உங்க இமாம் என்ன சொன்னாங்க சொல்லுங்க, ஏன் அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலான்னு. அப்ப அதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, அவங்க விளக்கம் சொல்லணும். நீங்க உங்க இமாம் சொன்னாங்க கேட்டீங்க, உங்க நிலைப்பாடு சொல்றீங்க, இமாம்கள் உதவி இல்லாம நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டீங்கல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு உங்க இமாம் என்ன சொல்றாங்க கேக்குறீங்க, நான் அதையும் சொல்றேன். பலி உண்மையை சொல்லுதுங்க, நான் கேட்ட மசாலாவுல, அதான் சட்ட பிரச்சனையில, அதாவது கணவர் தாய் தந்தை இருந்தாக்கா அந்த வசனத்துக்கு உம்மிஹு சுலுசு 3-1 இருக்குதுல, சுலுசு மா பக்கிய, அதாவது பருதுக்காரவங்களுக்கு பங்குதாருக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறதுல அதுல 3-1 கொடுக்கணும் எங்க இமாம்கள் சொல்றாங்க. இதையும் சேர்த்து சொல்லி எப்படியா நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான், இது சொல்ல அவசியமே இல்ல, ஏன்னா இப்படியே காலம் கடத்திட கூடாதனால இதே நான் சொல்லிட்டேன். இப்போ அது உங்க விளக்கம் என்ன அப்படிங்கறத சொல்லுகின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதே போல அல்லாஹு தஆலா லில்லதீன யூலூன மின் நிசாஹிம் தரப்புஸ் அர்பாஅத் அஷ்ஹுருங்கறான். அதாவது தன் மனைவியை பார்த்து அல்லாஹ்மே சத்தியமா இனிமே நான் உன்னோட சேர மாட்டேன், அதாவது உடல் கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். அல்லாஹு தஆலா சொல்றான், இப்படி சத்தியம் பண்ணாக்கா 4 மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 4 மாதம் ஆயிட்டா, 4 மாதத்துக்கு ஆயிட்டா அவங்க என்ன செய்யணும், அவங்க வாபஸ் வாங்கிடணும். பெண் பாவு பெண் அல்லாஹ் கபூர் ரஹீம், அவங்க வாபஸ் வாங்கிடணுங்க. இல்ல 4 மாசம் ஆகி போச்சு அவங்க வாபஸ் வாங்கல, வைன் அஸமு தலாக, தலாக் கொடுப்பதற்கு உறுதி கொண்டு விட்டால் அது தலாக் கொடுக்கலாம். இப்ப இன்னல்லாஹ் சமீஉன் அலீம் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா சொல்றான் வாபஸ் வாங்கணும். அப்ப வாபஸ் வாங்கலன்னு சொன்னா தலாக் கொடுக்கறது உறுதி கொள்ளணும். இப்ப வாபஸும் வாங்கல, 4 மாசமும் ஆகி போச்சு, தலாக்கும் கொடுக்கல. இப்ப சட்டம் என்ன, தலாக் ஆகி போச்சுன்னு சொல்றதா அல்ல தலாக் கொடுத்தாதான் தலாக் ஆகுமா? ஏன்னா இப்ப நம்ம இமாமோட விளக்கம் இருக்குது, அது உங்க இமாம் என்ன சொல்ல கேட்க கூடாது. இப்ப இந்த வசனத்துக்கு நீங்க என்ன வழங்குறீங்க, இமாமுடைய உதவி இல்லாம நீங்க என்ன வழங்க சொல்லணும். அதே போல இதுக்கு கோபத்தோட சொல்வதுன்னு ஒரு வகை இருக்குது. இனிமே உன்னோட நான் உடல் கொள்ள மாட்டேன் கோபத்திலையும் சொல்லுவான், அதுக்கு ஈலான்னு சொல்லுவோம். ஒரு நாள் கோபத்துல சொல்லலாங்க, உடல் நலத்தை கவனிச்சு சொன்னான். மனைவி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவன் சொன்னான், உன்னோட நான் இனிமே சேர மாட்டேன் அப்படின்ட்டான். நீ பால் கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் உடல் கொள்ள மாட்டேன் எல்லாமே சத்தியமா அப்படின்ட்டான். இப்ப இந்த ஈலாவுடைய சட்டம் வருமா அப்படின்னு கேள்வி. சரி, இப்ப 4 மாதம் ஆகி போச்சு, இவன் தலாக் கொடுக்கல, இப்ப என்ன செய்யறது, தலாக் கொடுக்காவிட்டா என்ன சட்டம் அப்படிங்கறத சொல்லணும். சரி, தலாக்கு கொடுத்தான்னு வச்சுக்கிறோங்க. தலாக்கு 2 வகை இருக்குது. ரஜஅய்யத்தான தலாக் இருக்கு, அதாவது இத்தாவோட காலம் முடிவதற்கு முன்னால கொடுத்த தலாக்கு வாபஸ் வாங்கலாம். இவன் இந்த ஈலா பண்ணனவன் தலாக் கொடுக்கறான்ல 4 மாசத்துக்கு பிறகு, அந்த தலாக்கு ரஜஅய்யத்தான தலாக்கா அல்ல வாபஸ் வாங்க முடியாத பாயினான தலாக்கா? ஏன்னா இந்த வசனத்துக்கு விளக்கம், ஒரு வசனத்தை இமாம்கள் உதவி இல்லாம விளங்கும்னு சொல்லி இருக்கிறீங்க, வசனத்தை ஓதி இருக்கிறேன், சட்டத்தையும் கேட்டுக்கிறேன், தெளிவா இருக்குன்னு நீங்க சொல்லிருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க தெளிவாக இருக்கிறது, நீங்க தெளிவாக விளங்குன்னு சொன்ன குர்ஆன்ல தான் இந்த சட்டத்தை கேட்கிறேன், நீங்க சொல்லி காட்டுங்க. அதே போல பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத்துங்கறான். ஹஜ்ஜுடைய மாதங்கள் எல்லோரும் அறிந்த சில குறிப்பிட்ட மாதங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த குறிப்பிட்ட அறிந்த மாதங்கள் இருக்குது, எந்த மாதங்கள் அப்படிங்கிறது இந்த குர்ஆனில இல்ல. இப்ப குர்ஆனில இல்லன்னு சொன்னாக்கா ஹதீஸ்ல இருக்கணும். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கணும். இப்ப நீங்க இந்த குறிப்பிட்ட ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது அப்படிங்கறத எதுல இருந்து கண்டுபிடிச்சீங்க, என்ன மாதங்கள் சொல்லுங்க, அந்த என்ன மாதங்கள்ங்கிறத குர்ஆன்ல இருக்குது அப்படி சொல்லுங்க. ஆனா குர்ஆன் இல்ல, அல்ல ஹதீஸ்ல இருந்தா ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஹதீஸ்ல இருக்குது ஸல்லல்லாஹு இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க என்னென்ன மாதங்கள் சொல்றோம் அப்படிங்க சொல்லுங்க. அந்த கடமை இருக்குது. உங்க இமாம்கள் என்ன சொல்றான்னு கேட்க கூடாது, எங்க இமாம் பேச்ச கிடையாது, நீங்க என்ன சொல்லுங்கிறதுதான். அதே போல அல்லாஹு தஆலா லா உக்ஸிமு பிஹாதல் பலத் அப்படின்னு சொல்றான், இந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் செய்யறாங்க. ஆனா லாங்கிற வார்த்தை இருக்குது, அது இல்லைங்கிற அர்த்தம் தரும். இப்ப நீங்க லா உக்ஸிமுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறீங்க,
சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம் வைக்கிறீங்களா, சத்தியம் செய்கிறேன்னு அர்த்தம் வைக்கிறீங்களா? சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது, இருக்கிறத அப்படியே அர்த்தம் வைக்கிறீங்க, பிரச்சனை இல்ல. ஆனா சத்தியம் செய்கிறேன்னு சொன்னா இந்த லாவுக்கு இல்லன்ற அர்த்தம் இருக்குது, அதுக்கு அந்த மீனிங் ஏன் வைக்கல? அதுக்கு நீங்க விளக்கம் தரணும். குர்ஆனே அது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம கேட்ட கேள்விக்கு தெளிவாக அவங்க பதில் சொல்லலைங்கிறது நிரூபிச்சிருக்கிறோம். அதாவது குர்ஆனுக்கு விளக்கமாக அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் குழப்பமாகத்தான் இருக்கிறது என்பது சந்தேகமற நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவங்க இப்ப என்ன வாதம் புதுசா எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிற அந்த வசனம் சஹாபாக்கள் இமாம்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள்ல கொஞ்சம் குறைந்த தரத்தில் உள்ளவங்க பெரிய தரத்தில் உள்ள இமாம்கள்ட்ட கேளுங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த அர்த்தம் நீங்க வைத்தீங்க என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே இதை கடைபிடிக்கணும். இது இப்ப அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் வாழும்போது தான் முதல்ல இதை அமுல்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது சஹாபாக்களுக்கு தெரியல என்று சொன்னா ஏன் வேற ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப சஹாபாக்களே வேற சஹாபாக்கிட்ட கேட்டாங்கன்னா அது ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிந்தி தான் ஒரு சஹாபிக்கு தெரியலன்னா இன்னொரு சஹாபிட்ட கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது இந்த ஆயத்துக்கு உயிர் இருக்கணும்ல. அப்ப இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன நீங்க விளங்கிக்கிறது தப்பா விளங்கிட்டு இருக்கீங்க. அதை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காலத்துக்கு பொருந்துமாங்கிறது தன்னால தெளிவாயிரும். அதை நம்ம அதுக்கு பதிலாக சொல்லிக் கொள்றோம். அடுத்ததாக இதுவரைக்கும் 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சைடுல வச்சிருக்கிறாங்க. ஒன்னு தாய்க்கு 3ல 1 அல்லாஹ் சொல்றான், 1 கலாலா 1 ஈலாங்கிற சட்டம் 1 அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமாத் ஹஜ் சில மாதங்கள் அது 1 லாவுக்கு சிம்பி ஹாதல் பலதுன்னு ஒரு 5 சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5ல 1 தான் வாதமா சொல்லியிருக்கிறாங்க, மத்த நாள் என்ன செய்யல கேள்வியா தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப 1 என்ன வாதம் வச்சிருக்கிறாங்க, அதாவது தாய்க்கு 3ல 1ன்னா 3ல 1 அர்த்தம் கிடையாது, மிச்சமா இருப்பதில் 3ல 1 அர்த்தம் செய்யணும், இது இமாம்கள் விளக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த இமாம்களுடைய இந்த விளக்கம் தான் குர்ஆனோட யுத்தம் செய்கிற ஃபைட் பண்ணுது. ஏன் 3ல் 1 என்பதும் எஞ்சியதில் 3ல் 1 என்பதும் நேர் முரணானது. ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், 3ல 1 எடுத்துக்க அப்படின்னு சொல்றோம், அவர் 33 ரூபாய் சில்லறை எடுத்துக்கிடுவார். 3ல 1 அதான். ஒரே நேரத்தில் 50 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தில் 3ல 1 எடுங்கிறோம். அப்ப அவர் 17 ரூபாய் தான் எடுக்க முடியும். 50 3ல 1 எடுக்க போறோம். அப்ப 3ல 1 சொன்னா 33 வரும், மிச்சத்தில் 3ல 1 சொன்னீங்கன்னு சொன்னா அது 33 வராது, 16 தான் வரும். அப்ப அல்லாஹ் 3ல 1 கொடுக்க சொல்லி இருக்கும் போது இமாம்கள் விளக்கி இருக்கிறாங்களா 16 கூட விளக்கிட்டாங்களாம். இதான் விளக்கமா? இது விளக்கமா குர்ஆனுக்கு எதிராக யுத்தமா? முதல்ல நாங்க என்ன செய்யறோம், உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க சொல்லுவோங்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டு மறுக்குவோம், அதுதான் உங்கள்ட்ட கேட்டோம். என்ன செய்யறாங்க, இமாம்கள் சொல்ல நம்மள்ட்ட தெரிஞ்சுக்கிற பாக்குறாங்க, தெரிஞ்சுக்கிடுவோம், தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்வோம் கேட்போம். இதான் விளக்கமா? 3ல 1 என்பதற்கு எவனாச்சும் ஒருத்தன் 3ல 1 மிச்சத்துல 3ல 1 வழங்குவானா? ஒரு கணக்கு 3ல 1 கொடுன்னு சொன்னா 3ல 1 அர்த்தம். 3ல 1 என்ன அர்த்தம் தெரியுமா? 3ல 1 இல்ல, அதுக்கு அர்த்தம் விளக்கம் கொடுக்கலாம். இமாம்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, 3ல 1 அல்லாஹ் சொல்றான், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 3ல 1 இல்ல, இதான் விளக்கம். 3ல 1க்கு அர்த்தம் என்னங்க? 3ல 1 இல்ல. இது என்னங்கிற, இது எங்க இருந்து எடுத்துச்சு? 3ல 1 சுலுசுமா பக்கியங்கிற எங்க கிடைச்சு உங்களுக்கு? அது எந்த வகையில வந்துச்சு? அப்ப அல்லாஹ் சொன்னது நேர் மாத்தமா பேசுறதுக்கு ஒரு விளக்கமா? நல்லா குழப்பி இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு லாஜிக் சொல்லிக்கிட்டு ஆம்பளை விட பொம்பளைக்கு எப்படி கம்மியா கிடைக்கிறது, கூட கிடைக்கிறது, இவங்களாம் செஞ்சு கிடைச்சிட்டு போவாங்க. அல்லாஹ் சொன்னதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அப்படி என்ன தகப்பனை விட தாய்க்கு என்ன செஞ்சிருந்தான், கூட வந்துருந்தான். அதுக்காக உங்க மனோ இச்சைப்படி விளக்குறாங்களாம். இது விளக்கமா மனோ இச்சையா? அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னால் அப்படியே தான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த விஷயத்துல 1க்கு பதில் தெளிவா சொல்லிவிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? 3ல 1 என்பதற்கு இமாம்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கிறீங்க, அது விளக்கம் இல்லை, குழப்பம், யுத்தம், மறுப்பு. குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கிறார்கள். குர்ஆன்ல 3ல 1 கொடுக்க சொல்றா, 3ல 1 கொடுக்காதேங்கிறார்கள். 3ல 1 கொடுங்கிற கட்டளையை 3ல 1 கொடுக்காதேங்கிறது விளக்கமா மறுப்பா? அப்ப இதாங்க விளக்கம். விளங்கிட்டீங்களா? அப்ப இதுல நம்ம அது நிரூபணமாகிவிட்டது. இவங்க சொன்னதன் மூலமாக நம்ம எடுத்து வைக்க வேண்டிய வாதத்தில் என்னவாயிடுச்சு, குர்ஆன் சொல்வதற்கு மாத்தமாகத்தான் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. மத்த நாளுக்கு உங்க இமாம்கள் என்ன சொன்னாங்கன்னு எடுத்து வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுங்க, முரணா சொல்றாங்க, நான் நிரூபிக்கிறேன். அந்த 5ம் எங்களுக்குரிய ஆதாரமா வரும். மீதி 4ம் 1 நீங்க உங்க ஆதாரமா வைத்தது எங்க ஆதாரத்தின் பட்டியலில் சேர்ந்து கொண்டது. இன்னும் 4 இருக்கிறது. 4 இதே மாதிரி விளக்கணும். எப்படி விளக்கணும்? உம்முஹி சுலுசு விளக்குனீங்கல்ல, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இமாம்கள் குர்ஆனுக்கு எதிராக போனார்கள் என்பதை நான் என்ன செய்வேன்,
இமாம்கள் விளக்கங்கிற அதை நிரூபிப்பேன். அது எங்களுடைய பட்டியல தன்னால வந்துடும். சரியா? அதனால அந்த நாளையும் வாதமா நீங்க வைக்கணும். அதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு கொஸ்டினா வைக்க கூடாது. இமாம் இப்படி சொன்னாரு, கண்டிப்பா உங்க இமாம் சொல்ல நாங்க வழிமொழிய மாட்டோம். உங்கள்ட்ட அறிந்து கொண்டு அதையே திருப்பி சொல்ல மாட்டோம். கண்டிப்பா இந்த 4லையுமே இமாம்கள் சொன்னது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு தான் நிரூபிப்போம். பயப்படாதீங்க. உங்கள்ட்ட காப்பி அடிச்சிருவோம். தெளிவா நீங்க சொல்லலாம். அடுத்ததாக அது முடிஞ்சிருச்சு, மொத்தத்துக்கு முடிஞ்சிருச்சா? இப்ப நம்ம சிலதை சொல்ல வேண்டி இருக்கிறது. கசாலி இமாம்கிட்ட நிப்பாட்டணும். அவர் என்ன சொல்றாரு? நாம் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகு என்று சொல்லுவோம், அது ஆகிவிடும். பேசாம சொன்னோன்னு எல்லாத்துக்கும் வழங்குதுல பாருங்க, விளங்காம ஆக்குறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது சாத்தியமே அற்றது. கசாலி சொல்றாரு, லாஹிரஹு மும்தனிஉன், இது சாத்தியமே, வெளிப்படையா பார்த்தால் இது சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்ல? இது கவுலுஹு குன், ஆகு என்ற இந்த அல்லாஹ்வுடைய சொல், இன்கான ஹிதாபன் லிஸ்ஸையி கப்ல வுஜூதிஹி, ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதை நோக்கி பேசுவதாக இருந்தால் ஃபஹுவ முஹாலுன், அது சாத்திய அறிவுக்கு பொருந்தாதது. இதில் மஅலூமு லா யஃபஹமுல் ஹிதாப், இதில் மஅதூமு லா யஃபஹமுல் ஹிதாப், இல்லாத ஒன்று உரையாடலை வழங்கிக் கொள்ளாது. என்ன சொல்றாரு விளங்குதா? ஒரு பொருளை பார்த்து ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் அல்லாஹ் சொல்றான்ல, இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னு எப்படி சொல்றது கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், பொருள் அதை பார்த்துக்கிட்டு ஆகுன்னு சொல்லலாம், இல்லவே இல்ல ஒண்ணுமே இல்ல ஆகு என்று அல்லாஹ் கட்டளை போடுறானே, இல்லாதுக்கு எப்படி கட்டளை போடுறது? இல்லாத கட்டளை போட அது எப்படி விளங்கும்? இல்லவே இல்லை, அது இனிமே தானே உண்டாக போகுது. பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஆகுங்கிறானே, இதெல்லாம் சரியாங்க நடக்குமா அப்படிங்கிறார். சரி, இருக்கிற பொருளை சொன்னோன்னு வைங்க, இருக்கிற பொருள் தான் இருக்க வரையும் ஆகுன்னு சொல்லணும். அவர் கேட்கிறார், பொருள் இருந்து அல்ல ஆகுன்னு சொன்னானே, படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகு என்று சொன்னால் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகுன்னு அதை நோக்கி எப்படி சொல்ல முடியும்? படைச்ச பிறகு ஆகுன்னு சொன்னா அதான் படைச்சிருக்காதே, அதான் ஆகி இருக்குத, ஆகி போன ஒன்றை மறையதுக்கு ஆகுன்னு சொல்லணும் என்று இதுவும் சாத்தியம் அல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஏதோ அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்றானே அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர மனுஷமா நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு இந்த கசாலிங்கிறவர்? விளக்கம்ங்கிற பேர்ல அல்லாஹ்வுடைய கலாமுல சந்தேகத்தை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, அல்லாஹ் உளறாண்டு ஆக்கி, அல்லாஹ் பேச தெரியாம பேசுறாண்டு ஆக்கி, பாத்தீங்களா? அந்த அர்த்தம் வச்சாலும் இது பொருந்த மாட்டேங்குது, இந்த அர்த்தம் வச்சாலும் பொருந்த மாட்டேங்குது. ஆகு என்று எதை நோக்கி அல்லாஹ் சொன்னா? இருக்கிறத பார்த்து ஆகுண்டான்னு சொன்னா, இருக்கிறத பாத்தீங்க ஆகுன்னு சொல்லணும். இது இருக்குது, மறைய ஆகுங்கிறது இருக்குதே. இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னா இல்லாத ஒன்றை பார்த்து இப்படி ஆகுன்னு சொல்லுவது என்னவருக்கு விளங்கல? சாதாரண பாமர முஸ்லிமுக்கு விளங்குமே. அல்லாங்கிறவனுக்கு இருக்கிறதையும் நோக்கி பேசுவான், இல்லாதையும் நோக்கி அவனுக்கு பேச முடியும். அல்லாஹ்வை பார்க்காம தன்னை போல பார்த்திருக்கிறார். தன்னை போல ஒரு பலவீனனாக பார்த்து அது எப்படி அல்லாஹ் இல்லாத நோக்கி பேசுவான் அப்படின்னு சொல்வது இது விளக்கமா? இது குஃப்ரா? அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தமா? அது ஒரு ஆயத்தை சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, இன்னமா கவுலனாலி செய்யின் இதான் அரதுனாக அன்னக்கூலகு குன்ஃபயகுன், ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்பதுதான் நம்முடைய வேலை அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப மூமின்களுக்கு என்ன விளங்குறது? தெளிவா விளங்குறது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு பொருளையும் நோக்கி அவன் சொல்லுவான், அவனுடைய கற்பனையில் அது இருக்கும், அதை நோக்கி அவன் பேசுவான். முன்னாடி இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளை போல அல்லாஹ் இல்ல, நம்ம தான் பேசுறாருன்னா முன்னாடி ஒண்ணு இருக்கணும். அல்லாஹ்வுக்கு தேவை. இது சாதாரண மக்கள் இமாம்கள் விளக்கம் இல்லையே, இமாம்கள் விளக்கம் தேவையில்லைங்கிறமே. நம்மளுக்கு அவ்வளவு அழகா அற்புதமா அல்லாஹ்வுடைய வசனம் புரிகிறது. கசாலி ரொம்ப மேலே இமாமா இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன புரியுதுன்னா, அது எப்படி, இது எப்படி அல்லாஹ் சொல்றது? இல்லாத ஒண்ணு நோக்கி இப்படி அல்லாஹ் பேசுவான். அப்ப இதுக்கு பேர் விளக்கமா? அப்ப இதை நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப கசாலி இந்த அறிவை தான் கேட்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கலாமையே கிண்டல் பண்ணக்கூடிய அறிவு தான் வேணும்னு கேட்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அல்லாஹ்வோட எப்படி யுத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு இதே கசாலியுடைய நிறைய இமாம்களுடைய விளக்கத்தில் அதெல்லாம் நிறைய எடுத்து போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன விளங்கி விட்டது? இவருடைய இந்த விளக்கத்தை கேட்கல என்று சொன்னா நமக்கு குழப்பம் இல்லாம அந்த ஆயத்தை விளங்குறது. ஆகு என்றால் ஆகிவிடும், நல்லா விளங்கிறது. இவருடைய விளக்கத்தை கேட்டா ஆமாடி ஆமா, இல்லாதவனுக்கு எப்படி பேசுறது, இருக்கிறவனுக்கு எப்படி பேசுறது? ரெண்டு சரி வராத. இருக்கிறத வச்சு ஆகுன்னு சொல்ல முடியாது, இல்லாதவனுக்கு பேசவும் முடியாது. ஆமா அல்லாஹ் உளறானே, அது கூட நிப்பாட்டும். விளக்கம் என்னது? அல்லாஹ்வுக்கு பேச தெரியலன்னு ஆக்குறதுக்கு பேர் விளக்கமா? அப்ப அல்லாஹ்வும் உங்களுக்கு பொருட்டே இல்லையா? அப்ப அல்லாஹ் பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருவீங்களா? இதான் இங்க இமாமுங்கிறீங்களே, கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசமாக்கி வச்சிருக்கிறார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையும். அல்லாஹ் பத்தி அவங்களுக்கு பயம் கிடையாது, மரியாதை கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தியும் கிடையாது. அது எக்கேடு கெட்டு போனாலும் சரி இந்த இமாம் அவர் பெரிய ஆளுன்னு காட்டணும், அவர் பெரிய அறிவாளின்னு காட்டணுங்கிறதுலாம் அவருடைய கவனம் எல்லாம் போகிறது. எவ்வளவு டேஞ்சரான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் எந்த வகையிலும் சரி கட்ட இயலாதுங்கிறார். இந்த வசனத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த இயலாது என்று சொல்லி
ஏதோ ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்றான்னு முட்டையை புரிஞ்சுட்டு போங்கிறார். அப்ப இது என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய யுத்தம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அடுத்த இதை நிரூபிச்சிட்டோம். அடுத்துங்க, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ரொம்ப மரியாதை பண்ணணும். ஈமானுடைய ஒரு அம்சம் அது. அவங்கள உலகத்தில் உள்ள மற்ற எல்லாத்தையும் விட நம்ம அதிகமா அன்பானவர்களே, நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனையோ கேள்வி கேட்டோம், எதுக்கும் பதில் இல்ல. பதிலுங்கிற பேரில் ஏதோ ஒன்னு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதுவும் இறைவனுடைய அந்த பண்புக்கும் அவனுடைய மாண்புக்கும் பொருந்தாத ஒரு சட்டத்தை சொல்லி குர்ஆனுக்கே எதிராக இமாம்கள் செயல்படுறாங்க அப்படிங்கறத கூட அறியாம வெளிப்படுத்திருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாங்க, ஏன் தாய்க்கு நிறைய கிடைச்சா என்ன சந்தையை விட அப்படிங்கிறாங்க. இது அறிவு பொருந்துமா நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா அறிவுக்கு பொருந்தா சட்டத்தை சொல்லுவானா? அப்ப பேசாம ஒரு மையத்துக்கு ஒரு மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறான். சில பேர் சொல்றாங்கல்ல, இவங்க தானங்க பாவம், நிறைய கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது நிறைய கொடுத்துடலாமா? நம்ம ஏன் ஒரு 2 பெண்ணுக்குரியது ஒரு ஆணு கொடுக்கணும் ஏன் சொல்றோம்? ஆண் மகனுக்கு பொறுப்பு அதிகம். அறிவு சார்ந்த முறையில் பதில் சொல்றோம்ல, அல்லாஹ் சொன்னது சரி அப்படின்னு காட்டுறோமே. இப்ப தாய்க்கு நிறைய கொடு, தந்தைக்கு கம்மியா கொடுஞ்சோன்னா இங்க பொறுப்பு தாய்க்கா தந்தைக்கா? ஒரு மகன் அவன் பொறுப்பு இருப்பான், மகன் இல்லைண்டா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்பெல்லாம் ஒரு தந்தைக்கு தான் நிற்கும். அப்ப யாருக்கு பொறுப்பு இருக்குதோ அவனுக்கு நிறைய கொடுக்கறதா? அது அறிவுக்கு பொருந்துமா? பொறுப்பே இல்லாம ஒரு தாய்க்கு, அத தாய்க்கு மகன் கொடுப்பாரு அல்லது தந்தை கொடுப்பாங்க, மற்றவங்க கொடுப்பாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு நிறைய கொடுக்கறதா? அறிவுக்கு பொருந்தா சட்டத்தை அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனுக்கு முரண்பட்டா செய்ய மாட்டாங்களாம். சரி, அல்லாஹ்வோடு யுத்தம் தொடரும் சொன்னா என்ன நம்ம இமாம்கள் மட்டுமா? எல்லா இமாம்களும் தானே சொன்னாங்க. அப்ப எல்லாரும் அல்லாஹ்வோடு யுத்தம் தொடர்கிறார்கள். சுலுசு மாபக் என்று சொன்னதன் மூலம் நாங்க மட்டும் தான் சண்டைக்கு போகாம இருக்கிறோம் ஆகுது. எல்லாமே சண்டைக்கு போறாங்க. அறிவுக்கு பொருந்தக்கூடிய சட்டத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வரும்? சுலுசு மாபக்கையா நான் கேட்கிறேன். அல்லாஹ் சொன்னா அப்படித்தான் சொன்னாங்கறாங்கல்ல. இப்ப நான் சட்டத்தை கேட்கிறேன், அல்லாஹ் சொன்னா அப்படியே தான் சொல்லுவாங்க. அங்க விளக்கம் கொடுக்க கூடாது. ஏன்னா நேரத்துக்கு விளக்கம் கொடுக்கறது அவங்களுக்கு ஒண்ணுண்டாக்கா அது அப்படித்தான் இது இப்படித்தாங்கிறது. வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அது அப்படித்தாங்க. ஏன்னா கனடா சட்டம் மாற்றப்பட்டுன்னு சொன்னவங்க தானே, அந்த சட்டம் தெரியாததுனால மாற்றப்பட்டு விட்டதுதான் அப்படின்னு சொன்னவங்க தானே, சட்டம் தெரியாதனால தனக்கு தெரியல எல்லாம் சரின்றுவாங்க. அல்லாஹ் சொன்னது சுலுசி என்றால் அப்படித்தான் கொடுக்க வேண்டாங்கல்ல. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆள் இறந்துட்டாரு, மனைவி இருக்கிறாங்க, 2 மகள் இருக்கிறாங்க, தாய் தந்தை. மறுபடியும் சொல்றேன், மனைவி, ஒரு மையத்துக்கு மனைவி, 2 மகள்கள், ஒரு தாய் தந்தை. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? மனைவிக்கு இந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் சுமணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது போல 2 மகளுக்கு 3/2, தாய்க்கு 6/1, தந்தைக்கு 6/1. இப்ப அல்லாஹ் சொன்னா அப்படியே செஞ்சோன்னா செஞ்சு காமிக்கணும், வேற வழக்கம் கொடுக்க கூடாது. பிரிச்சு கொடுக்கும் பொழுது 8/1 என்றால் 8/1 தான் இருக்க வேண்டும். கூட குறைச்சு இருந்துச்சு அப்ப குர்ஆனுக்கு மாற்றம் தான். அப்ப மட்டும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அது அப்படி இது இப்படி என்று. அதனால குர்ஆனிலே என்ன சொல்லிருக்கப்பா, சுலுஸ் இருக்குது, 3/1, 2 வகையா அர்த்தம் வைக்கலாம். மொத்தத்தில் 3/1னாலும் 3/1 தான். ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அது பிறகு 3/1னாலும் 3/1 தான். ஏன்னா குர்ஆனை மீறுவது இங்க இருக்கிறதா? 3/1 தானே கொடுக்கறாங்க. மொத்தத்திலா மீதம் இருப்பதில்ல, அதுதான கருத்து வேறுபாடு. 3/1 கொடுப்பதில்லை இல்லையா? இது எப்படி அல்லாஹ்வுடைய கருத்துக்கு யுத்தமா தொடரும்? அல்லாஹ் 3/1 சொல்லி இவர் 6/1 கொடுத்தாதான் அப்படி வரும். 3/1 தான் எப்படி? அப்ப அறிவுக்கு பொருந்தா சட்டம் எல்லாம் சொல்லிட்டான்னு வரணும். பொறுப்பு உள்ள தந்தைக்கு கம்மி, பொறுப்பே இல்ல தாய்க்கு அதிகம். இதுதான் இஸ்லாம் சட்டம் சொல்றையா? அப்ப மகளுக்கும் மகனுக்கும் வித்தியாசமே தேவையில்லையே, எல்லாம் ஒன்னா கொடுத்து போய்க்கிற, எல்லாம் மகள் தான், எல்லாம் பிள்ளைகள் தான், ஒன்னா கொடுக்க வேண்டியதானே. அங்க ஆழம் பார்க்கிறது அல்லவா இஸ்லாம்? அறிவோட்டத்தோடு சிந்தனையோடு பொருத்தமான முறையில தானே பங்கு பிரித்து கொடுக்குது. இங்க அப்படிதான் பார்க்கணும். ஆனா குர்ஆனுக்கு முரண் கிடையாது. அப்படி முரண் சொன்னா எல்லாருமே முரண்பட்டு இருக்காங்க, நாங்க மட்டும் கிடையாது. வஹாபியத்து சிந்தனை இருக்கக்கூடிய இமாம்களும் முரண்பட்டு இருக்கிறார்கள். போனா போட்டுமாங்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் நடைமுறையில நான் சொன்ன சட்டம் எப்படி பங்கீடு செய்யப்படுகிறது வஹாபியோட இமாம்களிடத்திலும் அப்படிங்கறத புரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்குருவாங்க. வராசத்து விஷயத்துல இவங்களுடைய ஞானம் என்ன இருக்குன்னு மத்தவங்க புரிஞ்சுக்குருவாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம், சொன்னதுல இருந்து பதிலுங்கிற பேர்ல பதில சொன்னாங்களே தவிர பதிலே கிடையாதுங்க. இப்ப கலாலா விஷயத்துல அங்கே விளக்கம் தானே சொன்னோம், இங்க மட்டும் விளக்கம் சொன்னாமா தப்புன்னு சொன்னாலாம். கலாலாக்கு விளக்கம் சொன்னோமா இல்லையா? ஒரு மையத்துக்கு குழந்தையும் இல்லை தந்தையும் இல்லை, அதுக்கே விளக்கம் சொல்லல, அதுக்கே பதில் சொல்லல, பதில் இல்ல. இமாம்கிட்ட சொன்னால் நம்ம பதில் சொல்லுவோம், அதுக்கு சேர்த்து தான் சொன்னேன், கலாலாவுக்கும் தான் சொன்னேன். எங்க இமாம்கள் சொல்றாங்க, அதுக்கே பதில் வரல, பதில் இல்ல. அப்ப அல்ஹஜ் அஸ்மா பதில் இல்ல.
ஈலாவுக்கு பதில் இல்ல. லா உக்சிமுக்கு சொல்லி இருக்குது. லா உக்சிமுன்னா என்ன? சத்தியம் செய்கிறேன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. லா உக்சிமுன்னு சொன்னா டைரக்ட் அர்த்தம் நான் சத்தியம் செய்ய மாட்டேன் தான். அப்படி இவங்க அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் சொன்னா ஒரு வார்த்தையில அர்த்தம் இல்லாம இருக்காதுங்க. அல்லாஹ் அர்த்தத்தோடு தாங்க சொல்லுவாங்க. அப்படியே பல இதுல அவங்க எழுதி இருக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இறைவன் தேவையில்லாமல் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. இறை வேதத்தில் இத்தகைய வீணான சொற்கள் இருப்பதாக கூறுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வீணான சொல்ல குர்ஆன்ல இருக்காதான். இறைவன் அதான் நம்மளும் நம்புறோம். ஆனா இருக்கான்னு சொல்லிவிட்டு அர்த்தமாக்க போறாங்க. அப்படி மாட்ட போறாங்கிறத பங்கீகரிச்சிருக்கிறாங்க. இறைவன் எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டான் என்று நம்பி திருக்குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து மேற்கண்ட வசனங்களை நம்ம ஆய்வு செய்தால் ஒரு வார்த்தை வந்தாக்கா அது இருக்குது, அது அர்த்தம் இருக்கு, வச்சுக்கிட்டு தான் ஆய்வெல்லாம் செய்யணும் அப்படி வேற சொல்லி இருக்கிறாங்களாம். அதே போல தேவையில்லாத ஒரு எழுத்து கூட அதில் இடம்பெறாது என்பதிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அழுத்தமான நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை மனதில் இருத்தி இந்த வசனத்தை ஆராய்வோம் என்றும் எழுதியிருக்கிறாங்களாம். இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே, அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். லா உக்ஸிமு பிஹாதல் பலதுன்னு வருதுல, இப்ப சத்தியம் செய்வேன் என்றால் லாங்கிற வார்த்தை ஏன் இருந்துச்சு, அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா தேவையில்லாத அல்லாஹ் சொல்லமானா அவங்களே எழுதி விட்டாங்க. அந்த வரைக்கும் நம்ம சந்தோஷம் பாச்சு. ஏன்னா அவங்க எழுத்த வச்சே நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வசதி ஆகி போச்சு. அடுத்து ஃபஸ்ஸல் அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க. அப்படி இது பொருந்தலாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் பொருந்தத்தான் செய்தது. ஏன் முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது மக்கள் உங்களை கேட்டா எப்படி நீங்க தீர்ப்பு அளிப்பீன்னு கேட்டாங்கல்ல. அப்ப வேதத்தை கொண்டு ஹதீஸை கொண்டு ஆய்வு கொண்டு சொல்றாங்கல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மார்க்க பிரச்சனைக்கு யாரு அணுகுனாங்க? யமன்ல இருந்து ஒவ்வொருவரும் மதீனாவுக்கு வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா முஆத் இப்னு ஜபர் அவங்க கிட்ட தான் போனாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யுத்த குழு போவும் அல்லது பயண குழு போவும், அவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது பிரச்சனைனா அவங்கள ஒரு ஆட்ட தான் கேட்டுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல அவங்க தான். அவங்கள விட வேற இமாம் யாரு? நான் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதவர்களிடம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாக்கா தெரிஞ்சவட்ட கேட்டு தெரிஞ்சு நல்லா சொல்லிட்டான்ல. இது நல்லா பொருந்தது யாருக்கு? ஸல்லல்லாஹு தானே பொருந்து. அவங்களோட வேற யாரு இருக்கிறது? அதனால அவங்க இருக்கிற இடத்துல அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. மத்த இடங்கள்ல அவங்க இல்லைன்னு சொன்னா யாருக்கு தெரியும் அவங்க போய் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல நிகழ்ந்துதான் இருக்கிறதுங்கிற புரியணும். அதே போல கஸாலி இமாம் முன்னுக்கு பின் மொன்னா சொன்னாங்க. ஏன்னா கரெக்டா தான் சொன்னாங்க. கரெக்டா சொன்னாங்கிறத அவங்க வாயினால எடுத்து காமிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் உண்டாயிருச்சு, அப்ப ஏன் உண்டாக்க வைக்கணும்? சரிதானே? இமாம் கஸாலி இமாம் கேட்ட கேள்வியை கரெக்ட் தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பொருளே இல்ல, இல்லாத பொருளை பார்த்து நீ உண்டாகுன்னு எப்படி பேச முடியும்? அது சரிதானே? ஒரு பொருளே இல்லங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், அது சரியாகுமா? நான் கேட்கிறேன். அதுக்கு அவங்க என்ன விளக்கம் தர்றாங்கன்னு பாக்கணும். இப்ப இந்த கேள்வியை வச்சு பார்த்தா அல்லாஹு தஆலா பொருத்தமில்லா சொல்லிட்டான், அல்லாவே கேள்வி செய்வது ஆகாதா? ஏங்க நாமே ஒரு ஆளே இல்ல, ஒரு ஆட்டை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்ப நமக்கு மட்டும் அது கேள்வி ஆகுதா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி அல்லாஹ் செய்வான். அப்ப என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பாக்கணும். நாமே ஒரு பொருளே இல்லாம சோமா இருக்கிறியா நல்லா இருக்கிறான்னு ஒரு பொருளும் இல்ல, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அது சரின்னு சொல்லுவோமா? நமக்கே சரி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் இல்லாத பொருளை பார்த்து பேசாங்கிற அல்லாஹ் மட்டும் சரியாகுமா? அப்ப ஏன் என்ன கருத்துல சொன்னாங்கன்னு பாருங்க. அது ஒட்டுமொத்தமா இப்படி கேள்வி வச்சார்கள், அதுவும் முடிச்சிட கூடாது. இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாக்கணும். கேள்வி சரிதானே? இல்லாத பொருளை பார்த்து உண்டாகு அப்படிங்கிற யாரை பார்த்து பேசுறது? ஏற்கனவே இருந்துட்டா அதை பார்த்து நீ உண்டான்னு சொல்ல அர்த்தம் இல்லையே. கேள்வி ரைட்டு தான், அந்த கேள்வி வைத்து என்ன விடை சொல்லுகிறார்கள் அதை பார்க்கணுமே தவிர இந்த கேள்வியில ஒண்ணும் குறை கிடையாது. நாமே இல்லா பார்த்து பேசினா குறையாதானே சொல்றோம். அல்லாஹ் விஷயத்துல தகுமா? அதாங்க நம் விஷயத்திலே தகாதே, இதை படைத்த ரப்பி விஷயத்தில் தகுமான்னு எப்படிங்க சொல்றீங்க? இல்லாத விஷயம் பார்த்து பேச மாட்டோமே, அல்லாஹ் மட்டும் எப்படி செய்வான்? இப்ப அல்லாஹ்வோட மாண்பை தான் கூட்டி இருக்கிறான் அந்த கேள்வி வச்சு. அது எதற்காக இந்த கேள்வி வச்சு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு கேள்வி வச்சோமா, அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலுமாத்து கேள்வி வச்சோம். இதுக்கு என்ன விளக்கம் இருக்குது? ஏன்னா குறிப்பா எல்லாம் தெரிந்த மாதங்கிறீங்க, குர்ஆன்ல இருந்தா சொல்லுங்க, இல்லன்னு சொன்னா நபிலாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கும் சொல்லுங்க அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பதில் இதுக்கு இல்ல, ஏன்னா இல்லங்கிறதுனால தான் அவங்க சொல்லல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, சில இடங்களை விளக்கம் தந்திருக்கிறாங்க. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்க, அது என்னன்னு பார்க்கணும். அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி தர்றான், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹும்ஸஹு வலிர் ரசூல். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கனிமத்து பொருள் உங்களுக்கு கிடைச்சிட்டா அதை அஞ்சல ஒரு பகுதி,
அதை எடுத்து நீங்க அல்லாஹ்வுக்கு கொடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுங்க, வலிதுல் குர்பா உறவினர்களுக்கு கொடுங்க, வலியத்தாமா ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கொடுங்க, வல் மசாக்கின் ஏழை கொடுங்கங்கறான். இதுல அல்லாஹ்விற்கு கொடுங்கள் அப்படிங்கறத எப்படி அவங்க புரியுறாங்கன்னு சொல்லி காட்டணும். குலு அல்லாஹு அஹதுன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். அல்லாஹு தஆலா ஒருவன். இன்னொரு இடத்துல வஹுவல் வாஹிதுல் கஹார் அப்படிங்கறான். அல்லாஹு தஆலா ஒருவன். ஒரு இடத்துல அஹதுன்னு இருக்கிறான், இன்னொரு இடத்துல வாஹிதுங்கறான். அஹதுக்கும் வாஹிதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அல்லாஹ் தஆலா அஹதுன்னா ஏன் வாஹிதுன்னா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமா வித்தியாசம் இருக்குதா அப்படிங்கறதையும் அவங்க சொல்லி தரணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு சொல்லை பிரயோகித்தால் அர்த்தத்தோடு தான் பிரயோகிப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருக்கு அபூ ஹனீஃபா இமாம் வந்து விளக்கம்னு சொன்னது அது விளக்கம் இல்ல, குழப்பம், குர்ஆனுக்கு மாற்றம்னு நிரூபிச்சிட்டோம். இப்னு அரபி என்பவர் வந்து லைலத்துல் கத்ருக்கு கொடுத்த விளக்கம் வந்து குர்ஆனுக்கு எதிரான யுத்தம்னு சொல்லி நிரூபித்து விட்டோம். விளக்கம் குழப்பமா இருக்குங்கிறது. அடுத்து வந்து கஸாலி, மூணாவது கஸாலி விளக்கத்தை நம்ம சொன்னோம். கஸாலி என்ன சொல்றாரு? அவரு சரிதாங்கிறாரு. கஸாலி சொன்ன சரிதான்ன்றது அவங்களும் சொல்லிவிட்டாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாண்டா என்னன்னு தெரியல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ் போல எதுவுமே இல்லை. அப்ப இறைவன் வந்து இல்லாத அவன்கிட்ட இருக்கும், இல்லாத கூட அவனுடைய கற்பனையில அவனுடைய நாலேஜ்ல இருக்கும். நமக்கு ஒரு இல்லாத பார்த்து வான்னு சொன்னா என்ன கிறுக்குன்றுவாங்க, இல்லாத ஒரு பொருளை பார்த்து நம்ம பேசினா லூசுன்றுவாங்க. அல்லாவுக்கு இது யாருடைய மேற்றுன்னு விளங்காதனால மனித நிலையில் அல்லாவை இறக்கி வச்சுட்டு அவர் பேசி இருக்கிறாரு. அது சரிங்கிறாரு இவர். உதாரணம் கூட எப்படி காட்டுறாரு? நம்ம இப்படி சொன்னா ஒத்துக்குருவாங்களா? இல்லாத பார்த்து பேச முடியுமா? இருக்கிறத பார்த்து உண்டாகுன்னு சொல்ல முடியுமா? என்னங்க கரெக்ட் தானங்க? உங்களுக்கும் எனக்கும் கரெக்ட், ரப்புக்கு கரெக்டா? படைச்ச இறைவனுக்கு அது கரெக்டா? இறைவன் வந்து இல்லாதது நமக்கு தான் இல்லாது. அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோக்ராம் அவன்கிட்ட இருக்குது. எல்லாமே நம்மளை பத்தி என்ன செய்வான்? அவன் இல்லாத நேரத்தை பேச முடியும் அவனால. அந்த மாதிரி அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சோம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருந்தா நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்டான். அப்ப நம்ம இல்ல, இல்லாத கூட அவன் என்ன செய்வான்? அவன் நோக்கி பேசுவான் என்பதையும் கற்பனையில் அவன் வந்து இதை அரதுனாகும். இன்னும் சொல்ல போனா இதை அரதுனாகும். ஒரு பொருளை நாம் நாடிவிட்டால் அந்நகுலகு, அதுக்கு நம்ம சொல்லுவோம். நாடிட்டால் என்ன அர்த்தம்? நம்முடைய சிந்தனையில வந்து விட்டால் அதை நோக்கி சொல்லுவோம் அர்த்தமாயிடுது. அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்? கஸாலி சொன்னது தப்புதான், அதை நியாயப்படுத்துற இவர் சொன்னது தப்புதான், தெளிவாகி விட்டது. குர்ஆனை இவர்கள் குழப்புகிறார்கள், குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறார்கள். குர்ஆனை பத்தி எந்த மரியாதையும் இவர்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை பத்தி மரியாதை இல்ல. அல்லாஹ் எந்த ரேஞ்சில் வச்சுட்டாங்க? மனிதர் ரேஞ்சில் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுவும் நிரூபணமாகிவிட்டது. அடுத்து என்ன? இந்த வாரிசு உரிமை சட்டம் ஒன்று சொன்னாங்க இல்லையா, 3-1ங்கிறது. ஏன்னா விளக்கிட்ட தான் உங்களுக்கு புரியும். அதாவது குர்ஆன் பிரகாரம் புள்ளை இல்லாத முறையில் ஒரு பொம்பளை செத்துட்டான்னு சொன்னா அவளுக்கு புள்ளை இல்ல, அவளுடைய கணவனுக்கு பாதி கொடுக்கணுங்க. ஒரு மூணு சொல்லி கேட்டனால மக்களுக்கு புரியும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். கணவனுக்கு பாதி. அதுலயே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, தாய்க்கு வந்து 3-1, தகப்பனுக்கு மீதி எடுத்துக்கொள்வான் என்று இருக்கிறது. இந்த கணக்கு பிரகாரம் மொத்த சொத்தை 3 பேருக்கு கொடுக்கணும். இப்ப மொத்த சொத்தை ஒரு கணவனுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு தகப்பனுக்கு கொடுக்கணும். கணவனுக்கு எவ்வளவு கொடுக்க சொல்றான்ல? பாதின்னு சொல்லிட்டான். பாதி 50 போயிடுச்சு. அப்ப தாய்க்கு எவ்வளவு கொடுக்க சொல்றான்? 3-1, 33 போயிடுச்சு. 50 83 ஆயிடுச்சா? 33 சில்லற அந்த கொசுறு வரும், அதனால ரவுண்ட் இல்லாதனால 33 சொல்றான். 83 ஆயிடுச்சா? மீதி எவ்வளவு இருக்கு? 17 இருக்கு. 17 தகப்பனுக்கு. ஏன்னா தகப்பன் வந்து மிச்சம் உள்ளதான் எடுத்துக்கிடுவான். இந்த கணக்கு பிரகாரம், இந்த குர்ஆன் பிரகாரம் 2 பேரும் கொடுத்தது போக மீத உள்ளது அசபா என்ற முறையில் அவன் எடுத்துக்கொள்வான். இவங்க என்ன செய்யறாங்க? இதுல விளக்கத்தை நுழைக்கிறாங்க. எப்படி? அது எப்படி? தாய்க்கு வந்து 33, தகப்பனுக்கு வந்து 17, அது என்ன அநியாயமா இருக்க? நம்ம எப்படியா தகப்பனுக்கு கூட கொடுக்கணுமே சொல்லி மனோ இச்சைப்படி அவங்க என்ன செய்யறாங்க? எப்படி வர்றாங்கன்னா, கணவனுக்கு பாதி கொடுக்க சொல்றாங்கல்ல, அந்த பாதியை கொடுத்துட்டு மிச்சத்தில் 3-1, மிச்சத்தில் 3-1 எங்க இதுல வழங்க முடிகிறது? அந்த வசனம் அதுக்கு இடம் தருதா? நான் கேட்கிறேன், மிச்சத்தில் பாதினா ஒத்துக்கிறீங்களா? பாதினா பாதிதான். கணக்கை பொறுத்த வரைக்கும் பாதி என்று சொன்னால் பாதிதான். 3-1னா 3-1 தான். அல்லாஹ் தாய்க்கு 3-1 கொடுக்க சொல்லிட்டான்னு சொன்னா சரி, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஒரு ஹிக்மத் இருக்கு, நமக்கு புரியல. அவனுடைய கணக்கு 3-1 போது அதோட நம்ம குறைச்சிடக்கூடாது என்றுதான் நம்ம முடிவெடுக்கிறது தான் கரெக்டான நிலைமை. இவங்க என்ன செய்யறாங்க? கணவனுக்கு பாதியை கொடுத்து விடுங்க, மீதி 50 இருக்குல்ல, அதுல இருந்து 3-1 கொடுங்க, அப்பனுக்கு கூட போயிடும். இப்ப 50ல 3-1 கொடுத்தா இங்கிட்டு 17, அங்கிட்டு 33 ஆயிக்கிறோம். அது மொத்தத்தில் கொடுத்தீங்கன்னா இங்கிட்டு 33, அங்கிட்டு 17 போயிடும்.
அப்ப 33:17ங்கிற அந்த கணக்கு வர்றதுக்காக வேண்டி இப்படி குழப்பிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதான் யுத்தம்ங்கிறது. இது கண்டிப்பா யுத்தம். அல்லாஹ் வந்து மிச்சத்தில் 1/3 சொல்லியிருக்கிறானா? 1/3 தான் சொல்லியிருக்கிறான். 1/3ங்கிறது கணவனுக்கு 1/4 சொன்னா மொத்தத்தில் பாதின்னு அர்த்தம். 1/3 மொத்தத்தில் 1/3 அர்த்தம். 6/1 மொத்தத்தில் 6/1 தான் அர்த்தம். அப்ப ஒரு ஆள் கொடுத்தது போகன்னு சொன்னா அதை சொல்லணும். அந்த வார்த்தையை சொன்னா தான் என்ன செய்யும், அந்த அர்த்தம் வரும். அல்லாவும் சொல்லவில்லை, ரசூலும் சொல்லல என்று சொன்னா அதை சொல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? அதான் கேள்வி. அந்த அதிகாரத்தை எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க? திருப்பி திருப்பி கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம கேட்க போறோம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? 1/3 மிச்சத்தில் 1/3 சொல்றதுக்கு அந்த ரைட் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? என்ன சொல்றாங்க? ஆண் பெண்ணு அண்ணன் தம்பி இருந்தா, அண்ணன் தங்கச்சி இருந்தா ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 அதுக்கு கொடுங்க. எதுக்கு எப்படி வருதோ அதுக்கு அப்படி கொடுங்க. உங்க வஹாபி இமாம்களை அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. வஹாபி இமாம் யாரும் கிடையாது, யார் இமாமும் கிடையாது எங்களுக்கு. அவங்க சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிற மாட்டோமே. எங்களுக்கு இமாம் யாரும் கிடையாது, கண்ண மூடிட்டு யாரையும் நம்ப மாட்டோமே. யார் சொன்னாங்க? வஹாபி இமாம்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. வஹாபி இமாம் யார் முதல்ல கிடையாது. அப்படி இருந்தாலும் குர்ஆனுக்கு யுத்தம் செஞ்சா அது வஹாபி இமாமா இருந்தாலும் யுத்தம் தான். அதுல மாற்றுக்கிறது எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இந்த இமேஜ் பக்தி குர்ஆன் ஹதீஸ்க்கு மேல எதன் மீது பக்தி கிடையாது. இப்னு தைமியா சொன்னாருங்களா, அவரும் யுத்தம் செய்தார், உளறி விட்டான்னு சொல்லுவோம். எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறது. தூக்கி முட்டு கொடுத்து இப்னு தைமியா வாச்ச அல்லாஹ்வோட பெரிய ஆளாச்சு நாங்க முட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க வந்து அல்லாஹ்வோட கஸாலிய பெரிய ஆள் நினைக்கலாம். அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக ஃபைட் பண்ணா தூக்கி போட்டுருவோம். யாரா இருந்தாலும் கண்டிப்போம். கஸாலியை கண்டிக்கிற மாதிரி இப்னு தைமியா கண்டிப்போம். எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குறீங்க. எங்க பேசிக் அதுதான், அல்லாஹ் ரசூலும். அதுக்கு எதிராக அதுல போய் கவுண்டர் கொடுக்க யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்களை தாங்கி பிடிக்க மாட்டோம், தூக்கி நிறுத்த மாட்டோம். இது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இந்த வசனம் நமக்கு தான் ஆதாரம். இது 1/3 அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக எல்லாருக்கும் விளங்குகிறது. இவங்க இடையில் நுழைந்து கொண்டு 1/3 என்ன அர்த்தம் தெரியுமா? 3/1 இல்ல 6/1. அதான் நம்ம இப்ப மிச்சத்தில் 3/1 6/1 ஆகி போயிடுது. அப்ப 3/1 என்ன அர்த்தம்? 3/1 6/1 தான் விளக்கமா. ஏப்பா அந்த விளக்கம்? அது ஆம்பளை கம்மியா கிடைச்சிட்டு உனக்கு என்ன? அல்லாஹ்வுல இப்ப சொல்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்துல சொன்னால் சில பொதுவான கணக்குகளை சொல்லுவோம், ஒருத்தர் கூட குறையத்தான் வரும். நமக்கு அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இப்ப என்ன செஞ்சிருப்பான்? தேவைன்னா சுலுசுங்கிறதுக்கு பதிலா சுலுசு மாபக்கேன்னு சொல்லியிருப்பானே. அவன் மாக்கான ரப்புக்க நசியா, உன் இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் இல்லை. இப்படி எல்லாம் வருமா? ஆம்பளை குறையுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியல. இப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஆமா 3/1 குறையுத, பொம்பளைக்கு கூட குறைக்குத, அதனால நம்ம சுலுசு மாபக்கேன்னு போட்டுருவோம் அப்படின்னு நல்லா போட்டிருக்கணும்ல. அல்ல அல்லாஹ்வுடைய ரசூலாவது இப்படி வருதுன்னு அல்லாஹ்ட்ட வஹி பெற்று சுலுசுன்னா அர்த்தம் என்னன்னா மிச்சத்தில் உள்ளதுல 1/3, மொத்தத்தில் 3 உள்ளது இல்ல. கணவனுக்கு கொடுத்தது போக மிச்சமாக இருக்கிறதே அதில் 1/3 நம்ம விளக்கம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, தலையில வச்சு தூக்கிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொன்னால் ஏத்துக்கொள்வோம், அல்லாஹ் சொன்னால் ஏத்துக்குருவோம். அல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக யாராவது சொல்லியிருப்பார்களே ஆனால் அது எவராக இருந்தாலும் சரி, அது குர்ஆனுடைய விளக்கம் இல்லை. குழப்புகிறார்கள், மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதுதான் அதுக்கு அர்த்தம். இதை சொன்ன உடனே அவர் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறார். அப்படியானால் இந்த கணக்குக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. எந்த கணக்கு? ஒரு ஆள் இறந்துட்டாரு, பெண்ணு இறக்குறாங்க. பெண்ணு இறக்கும் போது கணவர் இருக்கிறாரு, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு தாய் ஒன்னு இருக்குது, தகப்ப ஒன்னு இருக்கிறது. இதுக்கு அல்லாஹ் சொன்னபடி கொடுத்து காட்டுங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. இதில் கொடுக்க இயலாது. அந்த 3/1 6/1 கொடுக்க இயலாது. இதை ஒரு கேள்வியா கேட்கிறார். இந்த கேள்விக்கு நம்முடைய தமிழாக்கத்துடைய நோட்ஸ்ல எத்தனை நம்பர் அது? அந்த தமிழாக்கத்துடைய நோட்ஸ்ல என்ன இருக்கிறோம்? தெளிவா விளக்கி இருக்கிறோம். இது இந்த இடத்துல கொடுக்க இயலாதுதான். இயலாதுங்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் அழகான முறையில இயலாதுங்கிறதையும் சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டரையும் போட்டு அல்ல அந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறான். கைர முலாரின் என்று போட்டிருக்கிறான் என்று தெளிவா விளக்கி இருக்கிறோம். 111 நம்பர் குறிப்பு என்னுடைய குர்ஆன் தமிழாக்கத்துல 111வது குறிப்பை அவர் படிச்சு வாசிச்சாருன்னா விளங்கிடுவார். இல்லைன்னா அவரே வாசிச்சு காட்டட்டும். அதுல உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. என்னுடைய நேரத்தை இருக்கிறதுக்கு அப்படி சொல்றாரு. வாதம் பண்றவர் அவர் தான் என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டும். அடுத்து என்ன, மீதி உள்ள எதுக்குமே ஒரு வாதமா எடுத்து வைக்கல. திருப்பி திருப்பி என்ன செய்யறாரு? வாஹிதுண்டா என்ன அர்த்தம், அகதுண்டா என்ன அர்த்தம்? வாதண்டா என்ன தெரியுமா? வாஹிதுண்டா இன்ன அர்த்தம், அகதுண்டா இன்ன அர்த்தம். இதை இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். இமாம்கள் இல்லாம நீ சொல்லுன்னு கேட்கணும். இமாம்கள் என்ன சொன்னார்கள், அது இமாம் சொல்லாம அது வேற என்ன விளக்கம் வருதுன்னு எங்கள்கிட்ட கேட்கணும். லாவுக்ஸிமின் அர்த்தம் தெரியுமா? அபு ஹனீஃபா அந்த மாதிரி சொன்னார்கள், அல்ல இந்த முஃபஸிர் அந்த மாதிரி சொன்னார்கள் விளக்கத்தை சொல்லிவிட்டு அவங்க துணை இல்லாம நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யணும், எங்கள்கிட்ட கேட்கணும். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன செய்யணும், 2 விஷயம் நிரூபணம் ஆகணும். சும்மா கொஸ்டினா கேட்க கூடாது.
நீங்க இமாமுடைய விளக்கம் அவசியம்ங்கிறீல்ல, ஒரு வசனத்தை காட்டி தானே அந்த வாதிடுறீங்க. அந்த வசனத்துல இருந்து இமாம் விளக்கம் அவசியம் நீங்க ஃபர்ஸ்ட் நிரூபிக்க வேண்டும். நிரூபித்து விட்டு இந்த இமாம் விளக்கம் அழகாக தெளிவாக்கி விட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இமாம் விளக்கத்தை மைனஸ் பண்ணிட்டு எனக்கு விளக்கி காட்டுங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டா தான் இமாம் விளக்கம்ங்கிறது விளக்கமா இருந்துச்சா குழப்பமா இருந்துச்சா, அது இல்லாட்டி எவ்வளவு தெளிவா இருக்கு நாங்க நிரூபிக்க இயலும். அதனால பட்டியல் போடுறதுல அர்த்தம் கிடையாது. மக்களுக்கு புரிகிற விதமா வாதமா நீங்க எடுத்து வைக்கல, ஒண்ணுதான் வாதமா வச்சிருக்கீங்க. அந்த தாய்க்கு உள்ள பங்கு தான் வாதமா வச்சீங்க. அது தெளிவாக நினைஞ்சிட்டோம், புரியுற மாதிரி நம்ம பதில் சொல்லிட்டோம். எந்த இமாம் சொன்னாலும் அதை எங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து நீங்க வைக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறாங்க, இப்னு தைமியா சொல்லியிருக்காருன்னா அப்படி மடங்கிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்னு தைமியா சொன்னாலும் எங்களுக்கு என்னதான், அது யாராவது குர்ஆனை வச்சு மாத்த மாதிரி தூக்கி போட்டு போயிடும். அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைப்பாட்டில குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு இமாம்களுடைய உதவி தேவையில்லை என்று தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனிலிருந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சு ஒரு வசனத்தை ஓதி காமிச்சு இமாம்கள் துணை இல்லாம இதுக்கு உங்க விளக்கத்தை கொடுங்க, நீங்க தான் புரிஞ்சுக்கலான்ட்டீங்கல்ல, இமாம்கள் தேவையில்லைன்ட்டீங்கல்ல, இமாம்கள வார்த்தை வேணாம், நீங்க புரிய முடியுன்றீங்கல்ல, இப்ப புரிஞ்சு சொல்லுங்களேன். கேள்வி கேட்டா உங்க இமாம்கள் என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க சொல்றோம். உங்க நிலைப்பாடுல அப்படியே எழுதிருக்கிறீங்க. உங்க நிலைப்பாடுல என்ன, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க இமாம்களுடைய உதவி தேவையில்லை சொல்லிட்டீங்க. உதவி இல்லாம சொல்லுங்க, அது விட்டு நீங்க சொல்லுங்க அப்புறம் நாங்க சொல்றோம் அப்படிங்கிறீங்க. சரி, அப்படி சொன்னீங்கிறதுனால ரெண்டு பிரச்சனைக்கு வச்சோம். ஒண்ணுக்கு மட்டும் ஏதோ பதில்கிற பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது பதில் அல்ல. பதில்கிற பேர்ல சொல்லிட்டீங்க தவிர கலால வாயை தொடக்கலையே. நான் உண்மையை சுலுசுவுக்கு விளக்கம் கொடுத்தோம் மாதிரி கலாலாவுக்கு எங்க இமாம்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு அப்போது சொன்னேன், போன விஷயத்தையும் சொன்னேன். ஏன் இது தொடவே இல்லை, இது வரைக்கும் பதில் இல்ல. அப்ப பதில் இல்லங்கிறத இதுக்கெல்லாம் தேவையில்லை, சும்மா சொல்லக்கூடாது, கேள்வி பதில்ங்கிறீங்க. நான் கேள்வி பதில் இல்ல, வாதம் தான் தொடங்கி இருக்கிறேன். நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு விடை வச்சா அப்புறம் நான் அதுல ஒரு கேள்வி வைப்பேன், அல்லது நான் பதில் சொல்லுவேன். அதுதான் விவாதம். நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்தா அப்படி விவாதமாகும். கலாலாவுக்கு எங்க இமாம் வழக்கம் தந்தானா இல்லையா, தப்புன்னு சொல்லுங்க. ஏன் உங்க இமாம் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க கலாலாவுக்கு சொல்லிதான் தேவையில்லை. நீங்க கேட்டா நீங்க விளங்கணும், நாங்க விளங்கி இருக்கங்க இந்த பாருங்கன்னு சொல்லணும். குர்ஆன்ல தான் கேட்கிறோம். அங்க எங்க உள்ள சட்ட பிரச்சனை எழுப்பி பதில் சொல்லுங்க எல்லாம் கேட்கல. நீங்க மொழிபெயர்த்த குர்ஆன் அது எல்லாம் இருக்குது, நீங்க தான் மொழிபெயர்த்து இருக்கிறீங்க. நீங்க என்ன விளங்குறீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கலாலாவுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நீங்க பலியுமே சுலுசுக்கு பதில்கள் பேர்ல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்க கலாலாவுக்கு நீங்க சம்பந்தமே தொடர்பே கொள்ளாம இருக்கிறதுனால அது பதில் இல்லைன்னு தான் எல்லாரும் வழங்குவாங்க அப்படிங்கறத நினைவூட்ட விரும்புறேன். அதே போல பாருங்க, ஈரா பிரச்சனை கேட்டோம், ஒரு வசனத்தை தான் இறக்கி கேட்டு ஓதி காமிச்சு அதுதான் அப்படி சொல்லி இருக்கிறானே. அப்ப இந்த சட்டம் இருந்தால் எப்படி நீங்க சொல்லுங்க. எங்க இமாம்கள் துணை இருந்தா சொல்ல முடியுங்க, நாங்க பின்னால சொல்லுவோம். அது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க இமாம் தேவையில்லாதவங்க என்ன சார், ஏங்க இதுக்கான இமாமு இதுக்கான சட்டம் கேட்டீங்க, குர்ஆன்ல இப்படி இருக்கு இல்லங்க, இந்தாங்க முடிஞ்சு போச்சுங்க, இதாங்க சட்டம், இதா சட்டம், இமாம்கள் தேவையில்லைங்க, அதை நிரூபிக்கிறீங்களா? உங்க இமாம்கள் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்கிறீங்களா? அப்ப இமாமோட கருத்தை உங்களுக்கு தேவைப்படுது, இப்போ அதை வச்சு சமாளிக்காம பாக்குறீங்க. ஏற்கனவே வலிமையை சொல்லுது கொஞ்சம் பாயிண்ட் ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க ஏற்கனவே, அதை மட்டும் வச்சு இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. அதே போல பாருங்க, அதுல ஹஜ் அஷ்ஹுர் மாலூமாத் தெளிவான வசனம், தெரிந்த மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க குர்ஆன் ஹதீஸை வச்சு விளங்குறோங்கிறீங்க, சொல்லுங்கன்னு கேட்டோமே. இதுக்கு ஒரு இது கேள்வி இல்லையாப்பா? வேற என்னதான் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? வசனத்தை ஓதியாச்சு, அறிந்த மாதங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அறிந்த மாதங்கள் என்ன, அது குர்ஆன்ல எப்படி விளங்குறீங்க, ஹதீஸ்ல எப்படி விளங்குறீங்க சொல்லுங்க. இது ஒரு கேள்வி பதில் சொல்றீங்க. இப்படி வைக்காம வேற எப்படி வைக்க முடியும்? குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவி இல்லாமல் புரிய முடியும் தான் வந்திருக்கிறீங்க. புரிய முடியாது நாங்க வந்திருக்கிறோம், ஒரு வசனத்தை வைக்கிறோம், அர்த்தமும் சொல்றோம். எப்படி குர்ஆன் விளங்குறீங்கன்னு சொல்லுங்க, அல்ல குர்ஆன் ஹதீஸ்ல விளக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. விளக்கம் இல்லை நீங்க சொல்லலாம். குர்ஆன் ஹதீஸ்ல விளங்கிய சஹாபா பெருமக்கள் மத்தவங்களும் சொல்லி இருப்பாங்க, அது பின்ன நாங்க சொல்லி காட்டுவோம். இப்படி சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விளக்கம் சொல்லாம விட்டு போயிட்டாங்க அப்படி நிலைப்பாடு நாங்க இருக்கோம். நீங்க தவறா நினைக்க தேவையில்லை, எல்லாம் இருக்கும், அதுக்கு தகுந்தவாறு விளக்கங்கள் இருக்கும், அதை நாங்க பின்னால சொல்லுவோம். நீங்க உங்க நிலைப்பாட்டை சரியா சொல்லுங்க. லாக்ஸ்மி வாதம் கேட்டேன், அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை கூட வீணா சொல்ல மாட்டேன், நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க. அதை படிச்சுங்க அமைச்சேன். லா உக்ஸிமுக்கு சத்தியம் இடுகிறேன்னு நீங்க அர்த்தம் வைக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப லா ஏன் வந்துச்சு? அல்ல தேவையில்லா வார்த்தையை சொன்னானா, லாண்டா இல்லைன்னு அர்த்தம். தேவையில்லா வார்த்தையை சொன்னானா அப்படின்னு கேட்டாக்கா இப்ப இது கூட ஒரு விளக்கமா என்ன கேள்வி வைக்கணும்னா, ஒண்ணு தேவையில்லாம சொல்லி இருக்கிறான்னு சொல்லுங்க, இல்லாட்டி அதுக்கு அர்த்தம் இருக்குது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அதுதான் செய்யணுமே தவிர இதெல்லாம் கேட்காதீங்கடா. இது இப்படிதான் கேட்போம் நாங்க. நீங்க குர்ஆனை இமாம்கள் உதவி இல்லாமல் வழங்குறோம்ட்டீங்கல்ல, எப்படி வழங்குறேன்னு சொல்லுங்கிறோம். அப்படி இல்லைன்னா எங்க இமாம்கள் எழுதி வச்சதை மொழிபெயர்த்து கொடுத்துறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
இல்லன்னு நீங்க சொல்லுங்க. யார் உதவி தேவையில்லை, நானா தான் புரிஞ்சு மொழிபெயர்த்தேன் சொல்லுங்களேன். அதே போல பாருங்க, நமக்கு பொருந்தாதான் அல்லாஹ்வுக்கு பொருந்துமா? அவங்களும் சொல்லிவிட்டாங்க. ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா பைத்தியக்காரத்தனம் அவங்களும் சொல்லிவிட்டாங்க. அப்ப நம்ம விஷயத்தில் பைத்தியக்காரத்தனம் சொன்னா அது எப்படி நம்ம படைத்த இறைவனுக்கு பொருந்துங்கிறீங்க? இதுதான் அல்லாஹ் மதிக்கிற முறையா? அல்லாஹ்வை கேலி செய்யறது தானே, இதெல்லாம் கிண்டல் செய்யறது தானே. நமக்கு இப்படி செஞ்சா பைத்தியக்காரத்தனமா? அது அல்லாஹ் மட்டும் சரியா வருமா? இப்படி யாராவது சொல்லுவாங்களாங்க? அல்லாஹ் எப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கணும்ல. நமக்கு பைத்தியக்காரத்தனம் என்று சொல்வது அல்லாஹ்க்கு ஏன் பொருந்துறீங்க? அப்ப வேற அர்த்தம் என்னன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இப்படி கேலி வச்சதுனால நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நம்ம வேண்டாம் இப்படி சொன்னாங்க பைத்தியக்காரன் தானா, அது அல்லாஹ்வுக்கு சொல்லிக்கலாம் தப்பு இல்லைங்கிறீங்க. இதுதான் அல்லாஹ்வை அவமானப்படுத்துவது, இதுதான் ஈமானுக்கு ஆபத்து அப்படிங்கறத உங்க புரிஞ்சுக்கிறணும். சுலுசுமா பக்கிய அல்லாஹ் சொன்னதானே சொல்லுங்கிறீங்க. இப்படி ஒரு அதிகாரத்தை தந்தது யாருன்னு கேட்கறீங்க. இது நம்மளை பார்த்து ஒண்ணு கேட்கலங்க. உலகத்தில் 1400 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களை பார்த்தும் கேட்ட கேள்விதான் இது. இது ஒண்ணு அல்லாஹ்வுடைய வசனம் முரண் இல்ல. அப்படிதான் சொல்றது. எல்லாம் தப்பா சொன்னா நான் மட்டும் ரைட்டா சொல்லுவேன்னு சொல்லி தானே இந்த கலால சம்பந்தப்பட்ட வசனம் மாற்றப்பட்டு யாருமே சொல்லாதத, யாருமே சொல்லலையே இந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டேன்னு சொல்லி. அப்ப கூட என்ன நீங்க சொல்லுங்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லணும். ஏங்க அப்ப தாய்வழி சகோதரி என்னங்க ஆகுறது? நீங்க மாற்றப்பட்டு சொன்னா அப்ப தாய்வழி சகோதரி அங்க எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற நம்மளை பார்த்து. மாற்றப்பட்டதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அது தாய்வழி சகோதரியா இல்லங்கிற பாக்கட்டும். தாய்வழி சகோதரிக்கு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டோம்ல, ஒண்ணு உண்டுன்னு சொல்லுங்க, அல்ல இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லலையே. இணை வைப்பவர்கள் விருதான்னு சொன்னீங்க. என்னங்க இவ்வளவு சொல்லுங்கன்னு சொன்னா இணை வைப்பவர்கள் நீங்கள் இல்லை என்று நீங்களே உருவீங்க அப்படின்னாங்க. இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. அவங்க கருத்து அவங்க நிலைநிறுத்தது என்ன ஆதாரம் வச்சாங்க இது வரைக்கும்? அப்ப உங்களே பாருங்க, நம்ம இப்படி சுலுசுங்கிறனால ஒண்ணு மாத்தியெல்லாம் கொடுக்க அல்லாஹ் சொன்னதானே கொடுத்தோம். முழுமையா மீதம் உள்ளதா? ஆனா சுலுசுங்கிற வார்த்தையை யாரும் மீறிஞ்சிட்டாங்களா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல இந்த அதிகாரம் யாரு கையில தூக்கணும்னு சொன்னாங்களே, இந்த அதிகாரத்துக்கு யார் அதிகாரம் தந்தது? உலகத்தில் இதுவரைக்கும் எல்லா அறிஞர் பெருமக்களை பார்த்தும் கேட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வியை. ஆனா அவங்க அத்தனை பேருக்கும் முரணாதான் சொல்லுவாங்க. சில இதை தெரியாம சொல்லியே பெற மாட்டேங்கிறது. இப்ப கலால விஷயம் தான் அப்படிதான் மாற்றப்பட்டு எழுதி விட்டாங்க. யாருமே இது வரைக்கும் 1400 ஆண்டுகளா யாருமே சொல்ல கருத்தது அவங்க சொன்னாங்க. அதே போல பாருங்க, இப்ப அதே நேரத்தில் ஒரு கணக்கு வச்சோம், ஜவுஜத்து பின் தானே அபூம், ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு வந்த கணக்கு. அதனால டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் கேள்வி வைப்போம்னு தெரியும். இப்ப அது இன்னொன்னு இப்ப அதுல இப்ப என்னன்னு சொன்னாக்கா, இது சொன்னாங்கல்ல, அதுல ஒரு விஷயத்தை அவங்க ஒப்புக்கொண்டாங்க. என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னதை கொடுக்க முடியாதுதான். அப்ப யாரு முரண்படுறது? தாய்க்கு விஷயத்துல 3 1 அப்படிதான் கொடுக்கணுமா? இது அல்லாஹ்வோடு யுத்தம் பண்றதுதான். ஆனா நம்ம வச்ச சட்டத்துல அங்க அப்படித்தான் அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது, மாத்தி தான் கொடுக்கணும். ஏன் முரண்படுறீங்க? அப்போ அதுக்கு இப்படி உங்க வாயினால வரணுங்கிறது தான் இந்த சட்டத்தை வச்சோம். உங்களுக்கு தெரியும் இப்படி போனா அப்படி வருவீங்க. இப்ப சொல்லிட்டீங்களா? அதான் சொல்லலாம். அப்ப இங்க இங்க அப்ப அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி காமிச்சீங்கல்ல, நாங்க எங்க குர்ஆன்ல எழுதிருக்கீங்கல்ல, அதை நீங்க வாசிக்காம நீங்க தான் சொல்லணும். நான் இப்படி எழுதிருக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ் சொன்னாலும் கூட அதற்கு மாற்றமாக நம்ம சொல்றோம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த காரணம் அனைத்தும் இதுக்கு பொருந்திருமே. நீங்க வாசி உங்க இது சரிதாங்கிறது நீங்க வாசிச்சு காமிங்க. அப்ப இல்ல என்ன புரியுது? அல்லாஹ் சொன்னா கரெக்டான்னு சொல்லுவான், அறிவுக்கு பொருத்தமா தான் சொல்லுவான். ஒரு ஆளுக்கு பொறுப்பு ஜாஸ்தியா இருக்குது, அவனுக்கு கம்மியா கொடுத்துட்டு பொறுப்பை இல்ல பெண்ணுக்கு போய் நிறைய கொடுப்பானா? அறிவு பொருந்தாத. அப்ப ஒரு மகனுக்கும் இதுவரைக்கும் நம்ம சிந்தனைகளை சொன்ன அத்தனை காரணங்களும் அடிபட்டு போகுத. அதுக்காகத்தான் சொல்லுவோம். அதுக்காக அல்லாவோட சட்டத்தை மாத்திட்டோமா? அப்போ சொல்லு 3 1 சட்டம் இருக்கிறது. அது எப்படி கொடுப்பது? 3 1 எப்படி? அது அல்லாஹ் அறிவுக்கு பொருத்தமா தான் சொல்லுவான். அங்க மட்டும் கொடுக்க முடியாது, இதனாலதான் அப்படி கொடுக்கிறோம், கரெக்டா செய்யல நீங்க எல்லாம் அது காரணத்தை சொன்னீங்கல்ல. இங்க அந்த காரணம் பொருந்த மாட்டேங்குது. அதனால எதையும் அல்லாஹ் தஆலா அதுக்கு பொருளா சட்டம் சொல்ல மாட்டாங்க. ஆனா பொறுப்பு உள்ள உனக்கு கம்மியா கொடுத்துட்டு பொறுப்பை நிறைய கொடுத்தீங்கன்னா இஸ்லாம் அப்படியா கொடுக்கும்? இஸ்லாம் அறிவு போன மார்க்கம் எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இஸ்லாம் அப்படி கொடுக்குமா? அப்ப இமாம்கள் அப்படி விளக்கம் கொடுத்தது என்ன குர்ஆனுக்கு மாற்றமா? அங்கே சுலுசு 3 1 வார்த்தையை மாறலையே. மொத்தத்தில் 3 1 மீதம் 3 1 தானே, மீதம் 3 1 தானே கொடுக்கறாங்க. அவங்க எப்படி குர்ஆன் வசனத்துக்கு வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? அதனால இல்லாததை சொல்ல தேவையில்லைங்க. அடுத்து குர்ஆன் இமாம்களுடைய உதவி இல்லாமலேயே குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் புரிய முடியும்னாங்க. குர்ஆன்ல சில கேள்விகள் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு இருக்குது. அவன ஒன்னும் இதுவரைக்கும் பதிலே வரல. ஒண்ணுக்கு மட்டும் தான் பதிலுங்க பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹதீஸ்ல ஒரு கேள்வி வைப்பாங்க. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்து அமர்வுல நம்ம ஓதும் போது கையை எப்படி வைக்கணும்னு சொல்றாங்க. கையை எப்படி வைக்கணும்னு சொல்லும் போது இந்த விரலை காட்டும் பொழுது கையோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது அகத சலாசத்தம் வஹம்சீன் அப்படின்னாங்க.
அதாவது 53 என்பதை போல மடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த 53 இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 53 அப்படிங்கறத அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, குர்ஆன்ல இருந்து எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, ஹதீஸ்ல எப்படி புரிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கறத இந்த சபைக்கு விளக்கணும். ஏன்னா இமாம்கள் உதவி இல்லாமலே நாங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 53ங்கறத குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நாங்கள் இப்படி புரிந்து கொண்டோம் அப்படிங்கறத அவங்க சொல்லி ஆவணுங்க. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரின் அப்படிங்கறான். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக 10 இரவுகளின் மீது சத்தியமாங்கறான். அல்லாஹ் தஆலா 10 இரவுங்கறாங்கல்ல, அது எந்த இரவு? ஏன்னா இமாம்கள் உதவி இல்லாமலே குர்ஆன் சிலங்க புரிஞ்சுட்டாங்க. அந்த 10 இரவு எது அப்படிங்கறதை அவங்க சொல்லி ஆகணும். அப்ப வரிசையாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல விஷயங்களை வச்சிருக்கிறோம். கலாலா விஷயத்தை வச்சிருக்கிறோம். அதே போல ஹஜ்ஜுடைய மாதங்கள் பிரச்சனை வச்சிருக்கிறோம். அதே போல அஹதுக்கும் வாஹிதுக்கும் விளக்கம் சொல்லணும்னு வச்சிருக்கிறோம். ஒரு வாதத்தை வைத்துவிட்டு அவர் ஏற்கனவே சொன்னதுக்கான பதிலை நான் சொல்ல நினைக்கிறேன். அது பாதில் நிக்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம ரொம்ப உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்பதை நம்ம சொல்லி நேரம் முடிந்தனால நிப்பாட்டி இருக்கிறோம். அது எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, சூரத்துல் அஹ்ஸாப்ல 37வது வசனத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பேசுறான். அப்படி பேசும்போது என்னன்னு கேட்டா, ஸெய்திடத்துல உன் மனைவியை நீ உன்னோடு வைத்துக்கொள், அவங்கள தலாக்கு விட்டுறாதே என்று நீங்க சொன்னீங்க. ஆனால் நீங்க வெளிப்படுத்தாத ஒன்றை மனசுல மறைத்து வைத்துக்கிட்டீங்க, மனிதர்களுக்கு பயந்தீங்க, அல்லாஹ் தான் ரொம்ப பயப்படுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. ஒத்துஃபீ ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியதை மனசுல மறைச்சுக்கிட்டீங்க. ஒ தக்ஷன் நாஸ, மனிதர்களுக்கு நீங்க பயந்தீங்க. வல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு, அல்லாஹ் தான் பயப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். இத விளக்குறோங்கிற பேர்ல இது சாதாரணமா மனிதர்களுக்கு முறையில் விளங்குறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த விளக்குறோங்கிற பேர்ல தப்சீர்கள்ல இமாம்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களான இமாம்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, ஜெய்னப் பின்த் ஜஹஷ் இருக்கிறாங்க இல்லையா, ஜெய்னப்ங்கிறவங்க, அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களாம். பார்த்தவொன்னே அவங்க ரொம்ப ஃபஅஜபத்து, ரசூலுல்லாஹ்வை ஈர்த்து விட்டார்களாம். ஆனா அவங்க அவங்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயிதுடைய மனைவியா இருந்தாங்க. அப்ப இப்படி வந்தவன என்ன ஆச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களை அடைந்து கொள்ளணும், இன்னொருத்தருடைய மனைவியை அடைந்து கொள்ளணுங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்துச்சு, என்ன வந்தது அப்படின்னு ஒரு தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்னு எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் யுரீதுஹு, ஒரு நாள் ஜெயித பார்க்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் போனாங்க. வாலல் பாபி சித்ரு மின் ஷாரின், வாசல்ல முடியாலான ஒரு திரை இருந்தது. அப்ப திரை இருந்தவன காத்து ரஃபாத்தி ரீஹு சித்ர, காத்து அந்த திரையை விலக்கியது. அப்ப ஜைனப் அங்க இருந்தாங்க. அவங்கள பத்தின ஒரு கருத்து அவங்கள ஒரு எண்ணம் அவங்க மனசுல உண்டாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இதை அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க. இப்படி எல்லாம் நிறைய எழுதுறாங்க. அதை சொல்வதற்கே முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. எழுதி கண்ட கால பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இப்படி எல்லாம் எழுதி என்ன செய்யறது, நம்ம எப்படியாவது இவர் தலாக்கு விட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, ஒருத்தரை மனைவிய அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறனுங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க என்றெல்லாம் குர்ஆனுக்கு விளக்க உரைங்கிற பேர்ல தப்ரி, தப்சீர் பகவி, தப்சீருல் பைலாவி, தப்சீருன் நஸஃபி, அது மாதிரி நுக்கத்துல் உயூன் அன்னு நிறைய இருக்கு, தப்சீருல் ஜலாலைனி. இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருத்தருடைய மனைவியை பார்த்து ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் நினைத்தார்கள். அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்று இவங்க ஒரு கதையை இட்டு கட்டி உள்ள நுழைத்து செய்திருக்கிறார்கள். இதைத்தான் அந்த சங் பரிவாரத்தில் உள்ளவர்கள் இவங்க எழுதின கட்டுக்கதையில வைத்துத்தான் என்ன செய்யறாங்க, நிறைய விமர்சனங்கள்லாம் எழுப்புறாங்க. அப்ப குர்ஆன் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் விளக்கம் என்கிற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய்களை இட்டு கட்டி அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய மானத்தை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில பொய்யை புழுகி வைத்திருக்கிறார்கள் குர்ஆனுடைய விளக்க உரை என்ற பெயரில். இந்த விளக்க உரை இல்லைன்னா அழகாக தெளிவாக ஒன்னு விளங்குகிறது. அது தெளிவாக விளங்குற விளக்கம் இல்லாம இந்த கதைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்திருக்கிறார்கள் என்பதை அடுத்து என்னுடைய வாதத்துக்கு அடுத்த ஒரு வாதமாக வைத்துக் கொண்டு அவர் சொன்னதற்கான பதில்களை சொல்றேன். அதுல என்னன்னு கேட்டா, 3 பேர் அந்த 3ல் 1 கொடுக்கணும், தாய்க்கு கொடுக்கறது இருக்குல்ல, அது குர்ஆனுக்கு எதிர் இல்லைங்கிறார். மிச்சத்தில் 3ல் 1ங்கிற வார்த்தையை தானே பயன்படுத்துறோம். 3ல் 1ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா 3ல் 1 ஆயிருமாங்க? 100 இருக்கிறது, 100ல 17 100 ரூபாய் இருக்குது, 17 ரூபாய் கொடுத்துட்டு இதுதான் 3ல் 1 எவனாச்சும் ஒத்துக்குருவானா?
100 ரூபாயில 17 ரூபாய் எப்படி 3ல 1 ஆகும்? 33 ரூபாயில 3ல 1 ஆகும்? 100 ரூபாய் இருக்கிறது, தாய்க்கு இந்த 17 என்ன 3ல 1, இது எப்படி 3ல 1, இதான் 3ல 1 அப்படின்னா இது வந்து இது விளக்கம் ஆகுமா? மிச்சத்தில் 3ல 1 அந்த வந்துருச்சுன்னு சொன்னா ஒத்துக்குருவாங்களா? இந்த மிச்சத்தில் நாங்க எதுக்கு நீங்க சேர்த்திய? மொத்தத்தில் 3ல 1 அல்லாஹ் கொடுக்க சொல்லும் போது மிச்சத்தில் 3ல 1னா அது ஒரு கணக்கா? அப்ப இது வந்து குர்ஆனுக்கு எதிர்க்கிறோம் இல்லங்கிறார். நல்லா விளங்கிக்கணும். 3ல 1 வார்த்தை வந்துருச்சான், வார்த்தை வந்துருச்சு, பணம் வரலையே. 33 ரூபாய்க்கு மேல 17 ரூபாய் வந்திருக்குது, வார்த்தை தான் 30 பேச என்னது, மிச்சத்தில் 3ல் 1 சேர்த்துக்கிறணுமா? அப்ப இதே மாதிரி ஒருத்தனுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி மிச்சத்தில் வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு கொடுத்தது போகன்னு சேர்த்துக்கிட்டு சொன்னா கணக்கே மாறி போயிருவேன். அப்ப அப்பட்டமாக குர்ஆனுக்கு மோதுகிறார்கள். இது உங்களுக்கு மட்டும் உள்ள கேள்வி இல்லையா, உலகத்தில் அம்புட்டு பேரையும் கேட்கிறோமா? அம்புட்டு பேர் இப்படி சொல்லி இருப்பார்களே, ஆனால் அம்புட்டு பேருக்கு அந்த கேள்வி. அதுல என்னங்க அல்லாஹ் சொன்னது மாத்தமா யார் சொன்ன எங்களுக்கு என்னங்க, அவ்வளவு பேரும் சொல்லி இருப்பார்களே, ஆனால் இந்த கேள்வி அவ்வளவு பேருக்கும் தான். ஆனால் அவங்க விவாத சபையில இல்ல, சபையில நீங்க பதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்ல ஹயாத்தா இல்ல. அதனால உங்கள்ட்ட கேட்கிறோம், அவர்களுக்கும் இந்த கேள்விதான், அவங்கள வந்து பதில் சொல்ல போறாங்க, நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும், அதை ஆதரிக்கக்கூடிய ஆளுக்கு. அதனால உங்களை நோக்கி கேட்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு சொன்னோம், அதாவது கசாலியுடைய வழக்கம் வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கணும்ல. அவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறதை அல்லாஹ் செய்வானாங்க அப்படிங்கிற மறுபடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் சொல்றான் நான் உண்ணவே மாட்டேன், நான் 50 வருஷத்துக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறான், அவன் பைத்தியக்காரன். அல்லாஹ் உண்ண மாட்டேங்கிறான், பத்தியலா பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? அல்லாஹ் உண்ண மாட்டான், அல்லாஹ் உண்ண மாட்டான், அவனுடைய தன்மைக்கு தகுந்தவர் உண்ண மாட்டான், பருக மாட்டான். நாமளே உண்ண மாட்டோம் என்று சொல்கிறோம், அப்படி அது பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது. அப்ப அல்லாஹ் உண்ண மாட்டேன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனம் இல்லையான்னு கேட்பீங்களா? இப்ப நம்ம ஒருத்தன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் 25 வருஷத்துக்கு கிறுக்கேன்றுவோம், அப்ப அல்லாவும் சாப்பிட மாட்டேங்கிறான், அல்லாஹ் கிறுக்கன? அப்ப விளங்குற விதத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவன் இல்லாததையும் அவன் பேச முடியும், நோக்கி பேச முடியும், அது கிறுக்குத்தனம் ஆகாது. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும், தெரியும். நமக்கு இருக்கிற மட்டும் தான் தெரியும், அதனால பேசினா கிறுக்கன். அல்லாவுக்கு இல்லாதும் தெரியும், அவன் அதை நோக்கி பேசினா அவன் கிறுக்கம் கிடையாது என்று நம்ம சொல்லுகிறோம். இப்ப என்ன செய்யறாரு பாத்தீங்களா, நம்ம சொல்றோம்ல, அப்ப நமக்கு கிறுக்கன்னு சொன்னா அல்லாஹ் கிறுக்கன் இல்லையாங்கிறது அந்த அர்த்தம் வந்துருமா? அப்ப கசாலி சொன்னது இன்னும் முட்டு கொடுக்குறேன் போய் இன்னும் அல்லாஹ்வை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பதிலை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, ஈலாவு விஷயத்தை எடுக்கிறாங்க. ஈலாங்கிறதுக்கு வந்து ஒரு வாதமும் வைக்கவே இல்லை, ஈலாவுக்கு அர்த்தம் தான் சொன்னாங்க. ஈலாவுக்கு இன்னும் அர்த்தம்ன்றீங்க, அர்த்தத்துக்கு இமாம்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஈலாங்கிற கலாலாவுக்கு வந்து இமாம்களுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டேன். என்ன விளக்கம் அது? அது டிக்ஷனரியில் உள்ள விளக்கம். அது அகராதி, ஒரு மொழியை அறிந்து கொள்வதாக இருந்தால் தமிழ்ல அறியறவன் அரபு மொழி டிக்ஷனரி வச்சு பார்த்து அறிய முடியும். நாங்க மொழிபெயர்த்துக்கிறோம்னா எங்களுக்கு அரபியா தெரியும், எந்த மொழியில மொழிபெயர்த்தாலும் அந்த மொழியை அறிந்து மொழிபெயர்க்கிறதுக்கு பேர் இமாம் அர்த்தமா? அதுதான் தேவைதானே. எந்த மொழியா இருந்தாலும் என்ன செஞ்சு ஆகணும், அந்த மொழியில அறிந்து கொள்ளணும். நாம என்ன கேட்கறதுன்னா, கலாலா என்பதற்கு நீங்கள் ஒரு சட்டம் சொல்றீங்க, நாங்க மாத்தப்பட்டுச்சுன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணணும், இந்த கலாலாண்டா இதான் விளக்கணும் மக்களுக்கு. இந்த மாதிரி விஷயம் இதுல இப்படி அல்லாஹ் சொல்றாங்க, இது நமக்கு விளங்கலங்க, இது பாருங்க இமாம்கள் அழகா விளக்குறாங்கன்னு பாருங்க, இவங்க வந்து இமாம் விளக்கத்துக்கு இல்லாம இவங்க சொல்லி காட்டணும்னு கேட்கணும். அப்படி வாதம் வைக்க சொன்னா கலாலாவுக்கு அர்த்தத்தை சொல்றாங்களாம். அர்த்தம்னா விளக்கமா? அர்த்தம் எல்லாம் வந்து ஒரு இமாமுடையதுக்கு சம்பந்தப்படுமா? அந்த இமாமே ஒரு டிக்ஷனரியுடைய அந்த அரபு மக்கள் பேசிக்கிற வச்சு தான் அர்த்தம் செஞ்சிருப்பாரு. இது வந்து ஆய்வு செஞ்சு சொல்ற விஷயத்துக்கு தான் இமாம்கணுமே தவிர மொழிக்கு அர்த்தம் கலாலாவுக்கு தான் அர்த்தம். நீங்க அர்த்தம் சொல்லுங்க, நானே இப்படி நான் அரபியா, அரபிக்கு அரபி சொன்னதான் சொல்ல முடியும். இந்த ஒரு விவரம் கூட இல்லாம என்ன செய்யறாரு, அது கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், கலாலாண்டு முதல்ல சனி ஞாயிறு 2 நாள் போச்சுங்க, இன்னைக்கு 3வது நாள் போச்சு, அது கலாலாண்ட என்ன? நீங்க என்ன கேட்கறீங்க? நான் என்ன கேட்கிறேன், கலாலாவில் உங்களுடைய கொஸ்டின் என்ன, கலாலாவில் நீங்க வைக்கிற வாதம் என்ன? அந்த கலாலா வசனத்தை வாசிங்க, இதுல பாருங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி, வந்திருக்கிற மக்களுக்கு எல்லாம் விளங்குற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க, இதுக்கு மாத்தமா இவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்குது விளங்கலங்க, அல்லாவுக்கு விளக்க தெரியலங்க, ரசூலுல்லாஹ் விளக்கலங்க, பாருங்க இமாம்கள் விளக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேளுங்க. இந்த விளக்கத்தை எடுக்காமல் நீங்க விளக்கம் சொல்லணும், குர்ஆன்ல இருந்தே சொல்லணும், ஹதீஸ்ல சொல்லணும். மக்களுக்கு விளங்குற மாதிரி பேசினா தான் என்ன செய்ய முடியும், அது தெளிவு பெறும். அவர் சொல்ல முடியாது. ஏன், கலாலாவுல அவர் விலைக்கு வாதம் வச்சாருன்னு சொன்னா நமக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து சேர்ந்துக்கிற போகுது, அதான் வரப்போகுது. உலகத்தை எல்லாம் நோக்கி கேட்கிறேன் இப்ப சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி தான் கேட்க முடியுமே தவிர அந்த கலாலாவில் அவர் என்ன வாதம் வைத்தாலும் அது நம்முடைய ஆதாரமா இருக்கும். குர்ஆன்ல விளையாடி இருக்கிறார்கள். கலாலாவுக்கு விளக்கம் என்ற பெயர்ல யார் சொன்னவர் எடுத்து காட்டினாலும் சரி, அது குர்ஆனுடைய விளக்கமாக இருக்காது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் நான் நிரூபிக்க போறேன். அதுக்கு தான் உங்கள்ட்ட கேட்கிற காரணம் என்ன, நீங்க முதல்ல அந்த கலாலாவுல என்ன கேட்க வர்றீங்க,
முந்தா நாள்ல இருந்து இந்த சொல்ல போறேங்கிறீங்க. போன தலைப்புலையும் சொல்லல, அடுத்த தலைப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்பவும் கலாலாங்கிறீங்க. என்ன கேட்கறீங்க? கலாலாவுல உங்களுடைய கொஸ்டின் என்ன? எதுக்கு நான் பதில் சொல்லணும்? அது வைங்க முதல்ல. அப்ப அது தெளிவாக வைக்காம என்ன பண்றீங்க? இப்படியே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு வாதத்தை வைத்தீர்களே ஆனால் இது இந்த ஆயத்துங்க விளங்காதுன்னா சொல்றீங்க, இது விளங்கலங்கன்னு முதல்ல சொல்லி முடிச்சிடணும். இதை ஒத்துக்கிறீங்க. நீங்க இந்த வசனம் எங்களுக்கு விளங்கவில்லை, ஆனால் எங்கள் இமாம்கள் இது எப்படி அழகா விளக்கி இருக்கிறார்கள் பார்த்திருக்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த இமாம் விளக்கத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, நீங்களா சொல்லுங்க பார்ப்போம்னு கேளுங்க. எங்கள்கிட்ட நீங்க எப்படி கேட்கணும்? முதல்ல ஒரு வசனத்தை வாசி இது விளங்கவில்லைன்னு சொல்லணும். நீங்க அதான் உங்க தலைப்பு என்ன? குர்ஆன்ல சில வசனங்கள் விளங்காதுன்னு அதுதான் தலைப்பு. சில வசனங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க, அந்த வசனங்களை தான் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப ஒவ்வொரு வசனத்தை என்னென்னலாம் போட்டீங்க? ஈலாண்டீங்க. ஈலாவுல இது போட்டு இந்த வசனம் எங்களுக்கு புரியவே இல்லை, அல்லாஹ் விளக்கவில்லை, ஆனா ரசூலுல்லாஹ் விளக்கல, பாருங்கள் இமாம்கள் இவ்வளவு அழகா விளக்கிட்டாங்கன்னு சொன்னாதான் அது இமாம்கள் சொன்னது விளக்கமா, அது விளக்கத்துக்கு எதிரான விஷயமா என்பது தீர்மானமாகும். அந்த குர்ஆன் தெளிவா இருக்குதா இல்லையா என்பது தீர்மானமாகும். நீங்க கொஸ்டினா கேட்காம மக்களுக்கு புரியுற மாதிரி வாதமா வைங்கன்னு சொல்ற, மறுபடியும் என்ன செய்றீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்ங்கறீங்க. அதுக்கப்புறம் லாவுக்கு சிமுக்கு என்ன அர்த்தம்ங்கறீங்க. அது என்ன வாதம் வைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லணும்? லாவுக்கு சிமுக்கு அர்த்தம் விளங்கவில்லை, இந்த இமாம் தான் அதுக்கு அர்த்தம் சொன்னார்னு எனக்கு சொல்லுங்க. லாவுக்கு சிமுக்கு இந்த அர்த்தம் தப்பா சொல்லிவிட்டான்ல, மாத்தி சொல்லிவிட்டான். இமாம் இந்த மாதிரி சொன்னார், அப்பதானே இமாம் தேவைப்படும். அல்லவே சரியா சொன்னா இமாம் தேவைப்படாத. அப்படி நீங்க என்ன செய்யணும்? அதை விளக்க வேண்டும். வாஹிது அகதுன்றீங்க, அதையும் விளக்குங்க. வாஹிதுனா என்ன அர்த்தம்ங்க, அகதுனா என்ன அர்த்தம்ங்க? ரெண்டு முரணா இருக்குதுங்க, அல்லாஹ் சரியா சொல்லலங்க. பாருங்கள் எங்கள் இமாம் சொன்னதை பாருங்க, அப்பதான் நீங்க நிறுவ முடியுமே தவிர வாஹிதுனா என்ன அகதுனா என்ன இதா கேள்வி என்ன கேட்கறீங்க என்பதை நீங்க தெளிவா சொல்லி உங்க தலைப்பை நிறுவனம். தலைப்பு என்ன? தலைப்பை நீங்க நிறுவி காட்டணும். முடிஞ்சா சார்?